वन्दे परं ब्रह्म श्रीरामहंस वन्दे गुरुं शान्तम् उमेशमेशम् वन्दे शिवानन्द गुरुप्रवीणम् वन्दे सदाज्ञानपि वन्दनीय आनन्दसुखदाहार अखण्डानन्दविग्रहम् दयादिमदिसन्तुष्टम् वन्देऽहम् मम सद्गुरुम् रागादिरोगान् शददानुषक्ता न शेषकाये प्रसृदानशेषान् औत्सुक्यमोघा प्रदिदाञ्चकाने यो पूर्ववैद्याये நமோஸ்து தஸ்மை நஷ்டம். தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கற்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. விருப்பு வெறுப்பு முதலான பெரும்பியாதிகள் யார் ஒருவரால் வேறறுக்கப்படுகின்றதோ அந்த அசாதாரண விதியற்க நமஸ்காரம் என்ன சொல்லிட்டு, இப்போ சித்தர்லயே ரொம்ப பெரிய சித்தர், பெரியன்னா இதுல ரொம்ப வருஷம் அனுபவத்துல சிவவாக்கியர்னு ஒரு சித்தர் இருக்காரு. அவர் நிறைய படியிருக்காரு. அதுல ஒண்ணு பார்க்கலாம். வெந்த நீரு மெய்க்கு அணிந்து வேஷமும் தரிக்கிறீர், சிந்தையுள் நினைந்ததுமே தினம் கொடுக்கும் மந்திரம், முந்த மந்திரத்திலோ மூல மந்திரத்திலோ எந்த மந்திரத்திலோ ஈசன் இயங்குமோ அப்படின்றாரு. ஏன்னா அந்த காலத்திலயும் அந்த மாதிரி அப்பயே ஏமாத்திருக்கா. சும்மா நான் மந்திரம் சொல்றதான் நான் தான் பெரிய ஆளு, என்ன கும்பிடு அப்படின்னா. அப்பயே நம்ம பிதாஜி சொல்ற மாதிரி இவரெல்லாம் இந்த மாரி மந்திரத்தெல்லாம் மாங்காய் பிழைக்காதுன்னு இவருங்களும் சொல்லியிருக்காங்க. சோ இந்த சித்தர்கள் சொல்றதும் நம்ம பிதாஜி சொல்றதும் எல்லாம் ஒன்னாத்தான் வரும். மந்திரங்களையும் சதா காலமும் உச்சரித்து கொண்டே இருந்தால் முக்தி மோட்சம் அடையலாம் என சில ஜெகதல பிரதாபர்கள் அந்த காலத்திலும் உலாவிக் கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் சித்தர்கள் அப்பொழுதே சொன்ன கருத்துக்கள் என்னவென்றால், எந்த மந்திரத்திலும் மோட்ச நிலையை அடைய முடியாது. நீ மோட்ச நிலை அடைய விரும்பினால் அவரவரின் மனதில் உள்ளே இருக்கும் ஜீவன்தான் சிவன் என்பதை சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதனால அப்புறம் இன்னும் நிறைய பாட்டு அவர் பாடியிருக்காரு. என்னன்னாக்க என்னது நிறைய இருக்கு. பட் நான் சும்மா எது மெயின் சொல்றதோ அதை சொல்றேன். இதையும் சொல்றாரு. அதாவது நம்ம உயிரோடு இருக்கும் போதே இந்த அற்புத இந்த சித்த விதைய அடையலைன்னா யாருக்கும் எந்தவித பயனும் இல்லைங்கிறத எவ்வளவு அழகா அந்த காலத்திலேயே நடக்கிறத அது சொல்லியிருக்கு தெரியுமா? வடிவு கொண்டு கொண்ட பெண்ணை மற்றொரு வண்ணத்தினால் விடுவேனோ அவனை முன்னின்று வெட்ட வேணும் என்பார். அப்படின்னா ஒரு வீட்டுல ஒரு அப்பாவோ அண்ணனோ ஹஸ்பண்டோ இருந்தா அவங்க வீட்டு யாராவது தொட்டா, எங்க வீட்டு பொண்ண நீ எப்படி செஞ்சுவேன்னு சொல்லிட்டு நான் விடுவனோ அவனை போய் முதல்ல வெட்டணும்னு சொல்லிட்டு அவ்வளவு கோவமா பெண்கள் அவங்களுக்கோசரம் போய் சண்டை போடுவா. ஆனா அதே அவங்களே நடுவன் அழைத்த போது நாரும் இந்த நல்லுடலை சுடலை மட்டும் கண் கொண்டு போய் தோட்டி கையில் கொடுப்பரே. ஏன்னா அதான் உலகத்தோட யதார்த்தம். செத்துட்டா உடல் நாறுது, அதுக்கு பேரே அகறின பேரு கூட கிடையாது. அந்த போனோன்னு டேபிள் சேர் மாதிரி சொல்லிடுறா. சோ அந்த மாதிரி இருந்து அந்த மாரி புலையினம் விரும்பா புழலை இந்த மாதிரி எதுக்குமே யூஸ் இல்லாம கொஞ்சம் உயிர் போன அடுத்த நிமிஷமே இத பாடி எடுக்கலன்னா இடமே இதாயிடும். எடுத்தின் போன்னு அவ்வளவு பேர் கொண்டு போய் அந்த யாரு வெட்டியான் கையில கொடுத்து அவன் போட்டு என்னென்னத்தையே போட்டு
அந்த ராட்டி விறகு இதெல்லாம் போட்டு அடிச்சு அது வேற மேல எலும்புமோ அதை வேற முத்துன்னு முத்துவாங்களாம். ஏன்னா மறுநாள் வந்து அந்த எலும்பு எரியலைன்னாக்க அதை எடுத்துன்னு போய் செய்யற இந்த கர்மாந்திரத்துக்கு கொடுக்குறவங்க அவங்க வேற திட்டுவாங்களேன்னு சொல்லிட்டு அந்த அடி அடிச்சு நல்லா பஸ்பம் மாற வரைக்கும் போட்டு அடிப்பாங்களாம். சோ இந்த மாரி எல்லாம் இருக்கிற இதெல்லாம் இல்லாம நமக்கு வந்து எந்த மாதிரி பிதாஜி வந்து நம்ம உயிரோடு நம்மளுக்கு இந்த கலையை கத்து கொடுத்து அதுலயும் இவங்கெல்லாம் யாரும் இல்லாம நம்ம சேர்ந்த நம்ம அண்ணன் தம்பி அவங்களே இறங்கி அந்த சமாதி ஆன இடத்துல எவ்வளவு அழகா நம்ம உடம்பு வந்து அந்த எந்த வருஷமும் இது பண்ணாம வெறும் அந்த விபூதி ஒரு இது அப்புறம் துளசி ஒரு இது அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் என்ன போறேன் வில்வையில இப்படி மாத்தி மாத்தி போட்டு அவ்வளவு சுகந்தமாவும் கண்ணுக்கு மனசுக்கு கண்டவங்களையும் அதுல கை தொடாம இறக்காம நம்மளையும் இது பண்ணி வச்சு நம்மளுடைய அப்புறம் செத்தப்புறவும் நம்மள சில இடத்துல வந்து உயிரோட நம்ம பிதாஜி எவ்வளவு நல்லவங்க உயிரோடு இருக்கும் போதும் அந்த கல்யாணத்துக்காக பண்ணிட்டு சாவுற வரைக்கும் எவ்வளவு பேர் என் மகன் கல்யாணத்துக்கு நான் இன்னும் கஷ்டப்படுறேன் அப்படின்னு அடைக்காம அந்த கடனை அடைக்க முடியாம அப்பையும் அங்க கம்மி பண்றாரு. சாகும்போது கூட ஒவ்வொரு வீட்டுல அந்த சம்மந்திய சோறு கருமாதிய சோறு என்னென்னமோ அதுலயும் கடன் வாங்கி உட்காந்துக்கிட்டு அதுலயும் இல்லாம அதோட அவங்க ஆத்மா இங்க இருக்கு. இன்னுமே நீங்க வந்து 48ஆம் நாள் வந்து செஞ்சா செய்யுங்க, இல்ல அடுத்த வருஷம் இங்க வந்து தீபம் ஏத்தி வச்சு சாமி கும்பிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் செத்தப்புறம் நமக்கு மரியாதை கொடுக்குறாரு. இருக்கும்போதும் நமக்கு எது பெரிய சொத்து? நோயற்ற வாழ்வு, குறைவற்றது, அப்புறம் பீஸ் ஆஃப் மைண்ட். இதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கிற இந்த வித்தைய வந்துதான் அப்பயே இந்த இவரு சிவபாக்கியர் சொல்லியிருக்காரு. அதனால இவர் சொன்ன பிரகாரம் நம்ம செய்வோம். என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்திருந்து என்னை நான் உணர்ந்து கொண்டேன், நினைப்பதொன்று கண்டிலே நீ அல்லாது வேறில்லை, அனைத்துமாய் அகண்டமாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்கனே அப்படிங்கிறாரு. சோ அதனால நம்மளே சிவனாகிய நம்மதான் சிவன். அது இந்த ஜீவன் உயிரோடு இருக்கும் போதே அந்த ஜோதிய நம்ம வந்து கிடைக்க கூடாத அந்த அற்புத சக்தி நம்ம கிடைச்சதுக்கு என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா, என்ன புண்ணியம் செய்தேனோ, வாகா உனக்கே என்று சாகாவரம் கொடுக்க வலிய வந்தார் என்று வலியநாதம் சொல்கின்றதே, என்ன புண்ணியம் செய்தேனோ நான், என்ன புண்ணியம் செய்தேனோன்னு இங்க இருக்கிற நம்ம அவ்வளவு சித்த வித்தியர்களும் தினம் நம்ம அப்பாஜிக்கு மரியாதையும் அப்புறம் அவர் சொன்ன வித்தையும் விடாம செஞ்சு நமக்கு நல்லதுதான் பண்ணியிருக்காரு. அது எப்படி ஒரு பைசா கூட காசு வாங்காம எதுவும் இல்லாம நம்ம நல்லதுக்கோசரம் செஞ்சுட்டு போனது நம்ம கடைபிடிப்போம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இது ஆத்ம நமஸ்காரம் முடிக்கிறேன். ஆத்ம நமஸ்காரம். நம்ம சித்த வித்தை இந்த புத்தகத்தினுடைய கருத்துக்களை நம்ம வந்து பார்த்து கொண்டு வரோம். அதுல இன்றைக்கு பிரம்மம் தனில் அமைந்துள்ள தான் இதை பற்றி பார்க்கலாம். பொதுவா உணரப்படாததும் காணப்படாததுமான ஒரு பொருள், உணரப்படாததும் காணப்படாததுமான பொருள் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா அது பாலினுள் நெய் இருப்பதை போல. இப்ப பாலுக்குள்ள நெய் இருக்கு, அதால வந்து நம்மளால வந்து அதை நேரடியாக அதை பார்க்க முடியறதில்லை, அதை உணரவும் நம்மளால முடியறதில்லை. ஏதோ ப்ராசஸ் பண்ணி தான் அதை வந்து உணர முடிகிறது, பார்க்க முடிகிறது. அதே மாதிரிதான் பிரம்மம் என்ற ஒரு வார்த்தையே நாம ஏற்றுக்கொள்ளதான் வேண்டியது. பொதுவா எல்லா தரப்பு மக்களும் சரியது, எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் சரியது, தங்களுடைய அவரவர்களுடைய வேத மறை நூற்கள் அந்த புத்தகங்கள்ல பொதுவா கடவுள்,
பிரம்மான்னு சொல்றாங்க, ஹரின்னு சொல்றாங்க, ஹரன் சொல்றாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான தெய்வங்களோடு தங்களுக்குள் போராடுகின்றார்கள். ஆனால் ஒட்டுமொத்த இந்த படைப்புகளுக்கு அடிப்படை ஆற்றல் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது. அதுதான் உண்மையான கடவுள். ஆனால் அவரவர்கள் மதங்களுக்கு அனுசரித்து பல்வேறு பெயர்களை கடவுளுக்கு சூட்டிக் கொள்கிறார்கள். அப்புறம் நான் என்னுடைய கடவுள் தான் உண்மையான கடவுள், மற்றவர்களுடைய வழிபாடு எல்லாம் தவறானது என்ற முறையில ஒருவருக்கொருவர் வாத பிரதிவாதங்கள் என்பது செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனா நம்ம மனிதனாக பிறந்ததால ஒரு மனிதனை தான் நாம் கடவுள் என்று நம்புகிறோம். ஆனால் நம்ம ஒரு விலங்காக பிறந்திருந்தால் ஒரு விலங்கு தான் கடவுள் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அது ஆனா அடிப்படையில பாத்தீங்கன்னா மனிதர் குலம் முழுவதற்கும் மட்டுமில்லாம விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கூட தமக்குள் ஏதோ ஒரு தான் என்ற ஒரு வஸ்து இருக்கு. அததான் ஆத்மான்னு சொல்றது. நான் உயிர் வாழ்கிறேன் என்ற ஒரு உணர்வு அதுக்கு தனக்குள்ள இருக்கிறது. அதே சமயம் நான் உயிர் வாழவில்லை அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற ஒருத்தரு அவர் வாதிடுறாரு, அந்த மாதிரி பேசுறாரு. அது பேசுறதுக்கு எது அடிப்படை காரணமாக இருக்கிறது? அந்த மாதிரி நான் உயிர் வாழவில்லை என்று அவர் மறுப்பு அதை நிரூபிக்கிறதுக்கு போராடுறாரு அந்த வார்த்தைய. அப்ப உயிர் இல்லைன்னா இதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியுமா? முடியாதது. அப்ப உண்மையில பாத்தீங்கன்னா அவர் உயிர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார். ஆனா இந்த உலகத்துல வாழும் அனைத்து உயிர்களுக்கும் பொதுவாக அவற்றுள் இருக்கும் இயல்பாகவே யதார்த்தமாக அந்த உயிர் நான் உயிர் வாழ்கிறேன் என்ற ஒரு கருத்து தான் அதுல. பொதுவாய் இறைவன் இருக்கிறான் என்பது பொதுவாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை. ஆனா ஒரு இறை மறுப்பாளர் கூட சரியது இந்த ஒட்டுமொத்த இந்த காண்பது அறிவது ஆகிய இந்த மாயான உலகத்தை ஏதோ ஒன்று இயக்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் அவர் இயற்கை என்று கூறுகிறார்கள். இதை விட ஒரு நாத்திகனால விட மறுக்க முடியாதது. இது உண்மைன்னு தான் தெரியும். அது கடவுள் என்ற பெயருக்கு பதில் அது இயற்கைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த இயற்கை என்பது எங்குமே அது நிறைந்திருக்கிறது. அதற்கு பெயரோ ஒரு உருவமோ அந்த இயற்கைக்கு கிடையாதது. ஒரு குறிப்பிட்ட பெயர்லயோ ஒரு குறிப்பிட்ட உருவத்திலேயோ அதை லாக் பண்ண முடியாதது இயற்கை. அது எங்கும் இருப்பதால் தான் நமக்குள்ளேயும் அந்த இறைத்தன்மை என்பது இருக்கிறது. ஆனா ஒரு பிணத்துக்கு ஒரு தெய்வீக சக்தி இல்லாததால அந்த உயிர் வாழும் தன்மை அதுல இல்ல. உயிர் தன்னை விட்டு வெளியில போனதால எதையுமே கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ அதால முடியாதது. அதே மாதிரிதான் நமக்குள்ளேயும் அந்த தெய்வீக சக்தியான அந்த உயிர் இல்லைன்னா நம்மளால யாதொன்றையும் உணர்வதற்கான வாய்ப்பே கிடையாது. இப்ப பிரசன்ட்ல இருக்கிற இந்த நிலைமை கூட நம்மளுக்கு கிடையாது. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னா அந்த நிலைமை கூட உயிர்னு ஒண்ணு இல்லைன்னா அது கூட கிடையாது. என்னுடைய அனுபவத்துல அது கிடையாது. நமக்குள்ள அந்த மாதிரி ஒரு தெய்வீக சக்தி அந்த உயிரினுடைய தன்மை இருப்பதால் தான் நம்மளால எதையுமே கேட்கவும் காணவும் அடியவும் முடிகிறது. அப்போ இந்த மாதிரி எல்லாமே அறிந்து கொண்டிருக்கின்ற நமக்குள்ள அந்த தெய்வீக சக்தி அதுதான் இறைவன் அததான் சொல்லுது. அதுதான் எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டிருக்கின்றான் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு இருக்கு நம்ம அனுபவத்துல. அது இருந்தா தானே எல்லாத்தையும் தெரிய முடியும். அது இல்லைன்னா எதுவுமே தெரிய முடியாது தானே. அதுதான் தான் என்ற ஒரு சக்தி, அதுதான் ஆத்மான்னு சொல்றது. அது எதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குள்ளயும் இருக்கக்கூடிய அந்த இயற்கை சக்தி, அந்த இறை சக்தின்றது அதுதான். அப்ப அந்த சக்தி நமக்குள்ள அது எங்க இருந்து செயல்படுகிறது?
இந்த மாதிரி ஒரு கேள்வி வருது. அதுக்குதான் இடகலை, பின்கலை, சுழுமுனை இந்த 3 முக்கியமான நாடிகள் கூடும் இடமாகிய 2 புருவங்களுடைய மையத்தில் தான் அந்த சக்தி, அந்த இறைவன் வீற்றிருக்கிறான் என்பதுதான். அது எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அது நமக்குள்ள அங்கிருந்துதான் அந்த உயிர் சக்தி இருக்கிறது, அங்கிருந்துதான் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கான பதில் இதுதான். அதுதான் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை தான் பேரொளின்னு நம்ம சொல்றோம். இது மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம எல்லா உயிர்களையும் அது இருக்கிறது. ஆனா அது ஒவ்வொன்றுக்கும் அது வெளிப்படுகின்ற, அதாவது அது பிரகாசிக்கின்ற அந்த ஒளி அது மாயையோடு, அந்த பேரொளி எந்த அளவுக்கு அது தொடர்பு இருக்கிறதோ அந்தந்த ஜீவனுடைய அனுபவத்துல அந்த குறிப்பிட்ட ஜீவன், ஒவ்வொரு ஜீவனும் மாயையோடு எந்த அளவுக்கு தொடர்புல இருக்கிறதோ அப்ப அந்த அளவுக்கு வெவ்வேறு அளவுல அந்த ஜீவனுக்கு ஜீவன் அது வித்தியாசமாக அது காணப்படுகிறது. இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தா அவருடைய சொந்த அனுபவத்திலே இதை தெரிஞ்சுக்கலாம். அதுல ஒரு இருட்டான ஒரு இடத்துல நம்மளுடைய நெற்றி ஒரு மோதிச்சுன்னா, அப்ப அந்த டைம்ல நம்மளுடைய கண்கள் தற்செயலாக ஒரு புருவ மத்தியத்தை நகரும் போது, அப்ப அந்த டைம்ல அப்படி இல்லைன்னா நம்ம கண்களை நல்லா அழுத்தி தேய்ச்சி விடும் போதோ இல்ல வேறு சில ஏதாவது காரணத்தாலோ நமக்குள்ள அது ஒரு பந்து வடியில திடீர் என்று தோன்றும் பிரகாசமான மின்னல் ஒளி போன்ற ஒரு நீல நிற ஒளி நம் கண்ணில் தெரியும். அதுதான் இந்த புத்தகத்துல போட்டிருக்கிறது. அது நமக்குள் இருக்கின்ற அந்த அந்த பேர் ஒளியினுடைய ஒரு பரிசுத்தமான ஒரு கதிர், அதனுடைய ஒரு சிறியதொரு தீப்பொறி தான். அதுல ஏதோ ஒரு சிறிய நமக்குள் இருக்கிற அந்த பேர் ஒளியுடைய பரிசுத்தமான அந்த கதிர் அதனுடைய ஒரு சிறிய தீப்பொறி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அது நமக்குள் அது மேல நல்லா ஒரு பிரகாசித்து சுடர்விட செய்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இடைவிடாது இந்த சித்த வேத பயிற்சி, சித்த வித்தியினுடைய பயிற்சியை முழு சிரத்தையோடு, அதாவது முழு கவனத்தோடு, ஒரு அக்கறையோடு இந்த பயிற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தான், அந்த நான் என்பது தானாகி அப்பதான் நமக்குள்ள அந்த திவ்ய தரிசனம் அப்படின்னு பெறலான்னு போட்டிருக்கு. அப்ப எதுனா தானாய் தன்மயமாய் அந்த இடத்துல தீரலாம் அப்படிதான் இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி நிலையை நம்ம பெறுவதற்கு ஒரே வழி சித்தவித்த பயிற்சி மட்டும்தான். யார் ஒருவர் தன்னுடைய சுவாசத்தை அதன் மூலமாக விரயமாகும் அந்த ஜீவசக்தியான வாயுவை அதை வெளியில வியாபிக்க விடாமல் அது உற்பத்தியான இடத்திலேயே அதை அசையாமல் அது நிலைநிறுத்தும் போதுதான் அதுதான் அடங்கிய மனம். அதுதான் ஈஸ்வரனோடு ஐக்கியமாக கூடிய அது அந்த நிலையை அது பெற்று தரும். அப்ப அந்த தான் என்ற அந்த ஆத்மாவுக்கு தான் 2 நிலைமைகள் இருக்கிறது. இதுதான் சித்தவேத முதல் அத்தியாயத்திலே போட்டிருக்கோம். ஒண்ணு கலக்கமுள்ள நிலை, அதாவது சகலத்துவம் என்ற நிலை. ஒண்ணு கலக்கமற்ற நிலை, அது நிஷ்கலத்துவம். அப்ப எப்போ அந்த நமக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மை கலக்கம் உள்ளதாக ஆகிறதோ அப்பதான் நம்மில் இருக்கும் அந்த தெய்வீக சக்தி அது வெளியில பரவுது. அப்பதான் அது செயல்படுது. அப்பதான் அது இந்த உலகத்தை படைக்கவும் பாதுகாக்கவும் செய்து கட்சியில முடிவில் தான் படைத்த அனைத்தையும் அதுவே அழிக்க செய்கிறது. இது தினசரி அனுபவத்துல நம்ம உணரலாம். காலையில தூக்கத்தை விட்டு நம்ம எழுந்திருக்கும் போது நம்ம ஒண்ணுமே இல்லை. தூக்கம் போது அப்பதான் நம்ம கேட்பது, காண்பது, அறிவது எல்லாமே 5 இந்திரியங்கள் மூலமாக நமக்குள் ஒரு உலகம் என்பது உருவாகுது. நம்ம பகல் ஃபுல்லா விழிச்சிட்டு இருக்க டைம் ஃபுல்லாவே அந்த உலகம் என்பது நமக்குள்ள அது பாதுகாக்கப்படுகிறது, தொடர்ந்து இருந்துட்டே இருக்குது.
அதே சமயம் நைட்டு தூங்கும் போது அந்த தான் படைத்த அந்த உனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவன் தான் படைத்த அந்த உலகத்தை அனைத்தையும் அழிக்கவும் செய்கிறது. கட்சியில் நைட்டு தூங்கி போயிடுறோம். அந்த மனமானது ஒடுங்க சொல்ல உற்பத்தியான இடத்துல மொத்தமா அழிஞ்சு போகுது அந்த உலகம் என்பது. இது தினசரி அனுபவத்திலே நம்மளுக்கு இருக்கத்தானே செய்தது இது. ஆனா களங்கமற்ற நிலையில அந்த தெய்வீக சக்தியானது நமக்குள்ள இருந்து அது வெளியேறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அது சகலனாக வெளியே வருவதற்கு அடிப்படையாக இருப்பதற்கு நம் உள்ளே இருக்கு. அதாவது அந்த அடிப்படை நமக்குள்ளதான் இருக்கிறது. நாம் டெய்லி தூங்க சொல்ல உலகம் நம்மளுக்கு தெரியல. ஆனா வீழ்ச்சிருக்கும் போதுதான் நம்மளுக்கு பகல் டைம்ல தூக்கத்தை விட்டு கலையும் உலகம் என்ற ஒரு அவஸ்தை நிலைமை என்று ஏற்படுது. அப்போ அந்த வெளியில ஏற்படக்கூடிய இந்த மாயையான இந்த விளைவுகளுக்கு அடிப்படை எது? நமக்குள்ள அது காரணமாக இருக்கிறது. நமக்குள்ளதான் அது இருக்கிறது. அதுதான் எந்த நிலைமைன்னு பொதுவா பார்த்தா அதுதான் தூக்கத்தில் உள்ள நிலைமையாகும். நம்ம ஆழ்ந்து தூக்கத்துல இருக்கும் போது கலக்கமற்ற நிலையில இருக்கின்றோம். அப்ப அந்த இரண்டு நிலைமைகளை, கலக்கமுள்ள நிலைமைகளும் கலங்கமற்ற அந்த நிலைமைகளை பார்த்தா அது ரெண்டுமே நம்மில் உள்ள தான், அதுதான் ஆத்மா அல்லது இறைவனிருந்தே உண்டாயின. அது நமக்குள்ளிருந்துதான் அது உண்டாயின. நம்ம தூங்கும் போது அந்த மனம் கலங்கமற்ற நிலையில இருக்கிறது. நம்ம பகல்ல டெய்லி விழிக்கும் போது அப்பதான் அது கலங்கமுள்ள நிலைமைக்கு வருது. அப்ப இந்த ரெண்டுத்துக்கும் அடிப்படை எது? ஜீவன் தானே அங்க. அந்த ஜீவன் ஒண்ணு இல்ல, மனதுக்கு இந்த ரெண்டு நிலைமைகள் வருமா? வரத்துக்கான வாய்ப்பு கிடையாது. அப்ப ரெண்டுத்துக்கும் அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவன்ல இருந்துதான் அது தோன்றுது. அப்போ தான் என்ற அந்த அந்த தன்மைக்கு, அந்த இறைத்தன்மைக்கு எப்பெல்லாம் ஒருவித சலனம் ஏற்படுது, அந்த சலனம் ஏற்படும் போதுதான் ரெண்டு நிலைமைகள் உண்டாவது. அப்ப பாத்தீங்கன்னா அதுதான் நிஷ்கலத்துவ நிலம், அதாவது கலக்கமற்ற நிலைமை. இன்னொன்னு பிரம்மம் என்று சகலத்துவ நிலை, கலக்கமுள்ள நிலை. மாயை என்றும் சொல்ல, அதுதான் கலங்கமுள்ள அந்த நிலைக்குதான் மாயை என்பது எதன் காரணமாகவும் ஏற்படக்கூடிய விளைவு அல்ல. அது ஏற்கனவே இருக்கின்ற ஏதோ ஒரு பொருள். அதுக்குதான் இந்த இடத்துல சொல்றது, இந்த பிரம்மத்துக்கும் மாயைக்கும் ஒரு ஆரம்பமோ ஒரு முடிவே கிடையாது. ரெண்டுமே ஆதி அந்தம் அற்றது. ரெண்டுத்துக்குமே ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஆனா இத பற்றி நம்ம விவாதம் பண்ணனா எந்த பயனும் கிடையாது. ஒரு புகை தீயில் உள்ளது எப்படி என்று யாராவது நம்மில் கேட்டனா, நம்ம புகை ஏற்கனவே தீயில் இருப்பதால் தான் என்று நம்மளால பதில் சொல்ல முடியும். ஆனா வெளி தோட்டத்துல அதுக்கு நமக்கு தெரியல. அது அந்த ஏற்கனவே அது தீ உள்ளதான், அந்த புகை இருக்குதான்னு நம்மளுக்கு தெரியல. அதுக்குதான் எடுத்துக்காட்டு இந்த இடத்துல சொல்லி இருக்கிறது. ஒரு தீக்குச்சியை எரியும்படி செய்வமாக அத உரசிய பின்னா ஒரு புஷ்ன்னு ஒரு ஒளி வருது உங்களுக்கு. அது கூடவே சரியது ஒரு புகை கிளம்பி வருது. அப்ப புகை முதல்ல அது வெளிப்படுறதால அப்ப புகை முதல்லயே அதுக்குள்ளேயே இருந்தது என்று சொல்வது அது சரியான முடிவு கிடையாது. ஏனென்னா அந்த நெருப்புன்னு ஒண்ணு இல்லைன்னா அந்த இடத்துல புகை இருக்காது. அப்ப உண்மையான தீய அந்த புகை மூடி மறைப்பதை போல உண்மையானதும் இயல்பானதுமான பிரம்மத்தை மாயை மூடி மறைக்கிறது. இதுதான் சித்த வேதத்திலையும் நமக்கு ஞானபிதா தெளிவுபடுத்தி இருப்பாரு. ஒரு பாத்திரத்துல நெருப்பிலிட்டு அதை அக்னியை எரிய வச்சுட்டு அதுல ஒரு புகை உருவாகும். அப்ப அதை அப்படியே அந்த பாத்திரத்துக்குள்ளே அதை மூடி ஒரு ரூம் உள்ள வச்சுட்டேன், ஒரு ரூம்லுடைய ஜன்னல்கள் கதவுகள் எல்லாமே அடைச்சு விட்டுட்டேன்னா கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தனா அந்த புகை ஃபுல்லாவே அந்த ரூம் ஃபுல்லா பரவிட்டு இருக்கும். அந்த பாத்திரத்துல இருந்த அந்த
இந்த கட்டிய வாயை திறந்துட்டுன்னா அந்த புகை வந்து அந்த பாத்திரத்துள்ள இருந்து வெளியேறி அந்த ரூம் ஃபுல்லா பரவிட்டு இருக்கும். ஆனா முதல்ல எப்படி இருந்தது பாத்தீங்கன்னா, பாத்திரத்துக்குள்ளதான் அந்த புகை இருந்தது. அப்ப அந்த பாத்திரத்துல நம்ம ரூம்ல வச்சு சுத்தி ஜன்னல்கள் கதவுகள் எல்லாமே அடைச்சிட்டு அது மூடிய திறந்து விட்டேன்னா புகை அந்த ரூம் ஃபுல்லா பரவிடும். அந்த புகைக்குள்ளதான் கடைசியில பாத்திரம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அதுதான் இந்த இடத்துல தெளிவாகுது. தீ இல்லாட்ட புகை இருக்காது. உண்மையான தீயை புகை மூடி மறைப்பது போல உண்மையானதும் இயல்பான பிரம்மத்தை மாயை மூடி மறைக்கிறது. அப்ப பிரம்மத்திலிருந்து தான் அந்த மாயை என்பது இயல்பாவே தோணிச்சது. மாயை தோன்ற ஒண்ணும் பிரம்மம் என்பது அது மறைக்கப்பட்டு விடுகிறது. அதே ஒரு புகைக்குள்ள ஒரு பாத்திரம் எப்படி உருவாச்சு, அந்த ரூமுக்குள்ள ஒரு பாத்திரம், அந்த புகை மண்டலமே பாத்திரத்துக்குள்ளதான் அந்த புகை இருந்தது உண்மையில ஆரம்பத்துல. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா பாத்திரத்துக்குள்ள புகை இருக்கிற மாதிரி அந்த சூழ்நிலை உருவாச்சு. அதே மாதிரிதான் பிரம்மத்துக்குள்ளதான் மாயன்னு ஒண்ணு இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மாயினுடைய இயல்பால மாயைக்குள்ளதான் அந்த பிரம்மம் இருக்கின்ற ஒரு இருக்கிற மாதிரி ஒரு அந்த நிலைமை வந்து ஏற்படுது. அப்ப அதுக்குதான் ஆரம்பமும் முடிவும் இல்லாத பரம்பொருள் ஆகாயமாக தோன்றும் போதுதான் அது மேல் கீழ் என்ற இரண்டு நிலைமைகள் நமக்கு ஏற்படுகிறது. அது மேல் எனப்பது அது பிரம்மமோ, கீழ் எனப்படுவது அது மாயை ஆகும். இதுதான் உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் மாயை என்பதன் மூலமாகத்தான் கொண்டுள்ளன. அப்போ கேட்பது, காண்பது, அறிவது எல்லாமே மாயை தான். அதுதான் தீ புகை இல்லாவிட்டால் புகை இருக்காது. உண்மையான தீயை புகை மூடி மறைப்பது போல உண்மையானதும் இயல்பாதுமான அந்த பிரம்மத்தை மாயை மூடி மறைக்கிறது. அப்போ கேட்பது, காண்பது, அறிவது எல்லாமே அது மாயையினுடைய விளைவால தான். அதனாலதான் வந்து அந்த வெளி அதோகதிலேயே இருந்து அந்த மாயையில நம்ம இருக்கிறதால உண்மையான அந்த பிரம்மத்தினுடைய நிலையை நம்மளால அறிய முடியாமல் போய்கிறது. அப்ப மாயையிலிருந்து தான் நாம் எல்லாவற்றையும் காணவும் கேட்கவும் அறிய செய்கிறோம். மாயை இல்லைன்னா பிரம்மம் என்னும் நிலைமை கூட கிடையாதது. அது ஏனென்னா தான் ஆத்மா என்பது பிரம்மத்தின் சலனம்தான் மாயை என்று கூறப்படுகிறது. அப்ப மாயைன்னு ஒண்ணு இருந்தாதான் பிரம்மன் ஒண்ணு இருக்கிறதே அந்த நிலைமையே நம்மளுக்கு தெரியும். அதுதான் நம்மையே ஆதாரமாக கொண்டுள்ள நமது சக்தியாகி அந்த மாயைதான் நமக்குள்ள அடங்கும் போதுதான் அது பிரம்மம் என்ற ஒரு நிலை. அந்த பிரம்மம் என்ற நிலையை நம்ம நம்ம அனுபவத்தில் கட்சியில் அது முற்றிலும் இல்லாமல் போய்கிறது. ஆகிய இந்த சலனம் நம்மில் அது ஒன்றுபடும் போதுதான் அது தனக்குள்ளேயே தானாய் தன்மயமாக தீரி அடங்கும் போதுதான் நமக்கு வந்து பேரின்பம் கிடைக்கிறது. அந்த நிலையில தான் பிரம்மம் மாயை என்ற ரெண்டு நிலைமைகளும் கிடையாதது. அப்பதான் தான் என்கின்ற ஆத்மா அது உற்பத்தியான இடத்திலேயே அது தானாய் அது தன்மயமாகி அது தீருகிறது. அப்ப மாயையிலிருந்து தான் ஓசைகள் சப்தங்கள் முதலாக எல்லாமே அதுல இருந்துதான் உண்டாவது. அப்ப மாயை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா யாதொன்று இல்லாதாகின்ற அதுதான் மாயை. யாதொன்று என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா நித்தியம் என்ற ஒரு பொருள். அதுதான் அது அது நித்தியமான பொருள் தான். அதுதான் பேரறிவுன்றது. பேரறிவு என்பது நம்மளுடைய உணர்வு நிலை. அந்த உணர்வு நிலை தான் தான் என்ற சொல்லுக்கு அது ஒரு மாற்று சொல்லுதான் அது. அப்ப இப்ப சொன்ன அந்த நித்தியத்தின் நிலைமைக்கு தான் பேரறிவு. அதுதான் உணர்வு நிலைன்றது. அப்ப தான் இதுதான் இதுதான் சித்தவேத முதல் அத்தியாயத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த ஜீவசக்தியான வாய்வு தான் அறிவுன்றது. அந்த அறிவாகி அந்த ஜீவசக்தியான வாய்வு நம்ம அறியாமலேயே அது வெளியில போய் அது விரயமாகி கொண்டிருக்கிறது. அப்போ அதை காப்பாற்றக்கூடிய நிலைமையில நம்ம இல்லை. அதற்கான நிலையில நம்ம தெரியல நம்மளுக்கு. அதுதான் மாயை என்பது. அதுதான் ஜீவசக்தியான வாய்வு இல்லாத போகிறது. அந்த சக்தி அறிவாகி அந்த அறிவு அதுதான் அறிவுன்றது. அந்த அறிவு இல்லாமல் போகின்ற அந்த நிலைமையை தான் மாயைன்னு சொல்றது. அப்போ நம்மளை அறியாமல் நம்மளுடைய ஜீவசக்தியான வாய்வு விரயமாவது தான் பொதுவா அது மாயை என்கின்ற ஒரு நிலைமை. அப்ப இந்த காணுகின்ற இந்த உலகம்
உண்மையில் அது மாயை அல்ல. நாம் காணும் உலகத்தை மாயை என்று மக்கள் பொதுவா சொல்றாங்க. அது உண்மையான அது நிலைமை கிடையாதது. இந்த மாயையிலிருந்து தான் எல்லாமே தோன்றுது. அப்ப எல்லாமே அடிப்படையான மூல காரணம், எல்லாத்துக்கும் காரணம் தான். அப்ப உணர்வு நிலையாகி அந்த நித்திய பொருள் நம்மள எப்படி இல்லாமல் போகிறது? அது எப்படின்னா, நம்ம ஜீவசக்தியான வாயு நம்மள அதோகதியாக போகுது. அப்போ ஒவ்வொரு வினாடியும் நம்மிலிருந்து அந்த ஜீவசக்தியான வாயுவான அந்த உயிர் மூச்சு அபானனாகி, அது மனமாகி, அது எண்ணமாகி, அது வாயு வடிவத்துல அது வெளியிலே போய் கொண்டிருப்பதா. அதாலதான் நம்ம அந்த நித்தியமான பொருள் வந்து நம்மள இருந்து அது இல்லாத போகுது. அதாலதான் நம்மால் வீணடிக்கப்படுகின்ற அந்த ஜீவ சக்திக்கு நம்ம வந்து உணர்வு இல்லாத அதால தான் போயிடுது. அதாலதான் அந்த பேரொளி நமக்கும் வந்து ஒரு தொடர்பு இல்லாம நிலைமைக்கு வந்து அந்த தள்ளப்படுகிறோம். அப்போ மாயை என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஜீவனை நமக்கே வந்து நமக்குள்ளேயே அதை நிலை நிற்க தெரியாமல், அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே அது நிலை நிறுத்த தெரியாமல், அது நம்மை அறியாமலேயே அது விரயம் ஆகிறதால அதுதான் அறிவு என்பது. அந்த அறிவாகிய பொருள் அது நம்மை விட்டு வெளியே போகும் தான். அறியாமை என்ற நிலைமையில இருக்கிறோம். அந்த நிலையில தான் அந்த மாயை என்ற உணர்வு ஏற்படுகிறது என்பதுதான் இந்த சித்த வித்தை புக்ல உணர்த்தப்படுகிறது. தொடர்ந்து நாளைக்கு நாம வந்து அடுத்த பகுதிகளை பயணிப்போம். ஆத்ம நமஸ்காரம். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம் இந்த சித்த வித்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புஸ்தகத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய அந்த விஷயம் என்ன அப்படின்னா, இறைவனுடைய இருப்பிடம்ங்கிறது எது. ஏன்னா இறைவன் வந்து பொதுவா எல்லா இடங்களிலும் நிறைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு பொருள் எல்லா இடங்களிலும் நிறைஞ்சிருக்கிறதா இருந்தா அதுக்கு ஒரு உருவமோ இல்லை அதுக்கு ஒரு பெயரோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, அங்க நாம ரூபங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு உருவம்னு ஒண்ணு வரும்போது அது எல்லா இடங்களிலும் நிறைய முடியாது. உருவமற்ற பொருள் எதுவோ அதுதான் எல்லா இடங்களிலும் நிறைய முடியும். இப்ப இந்த காத்து கவனிச்சு பாருங்க, அது எல்லா இடங்களிலும் நிறைஞ்சிருக்குது, ஆனா அதுக்கு ஒரு உருவத்தை கவனிக்க முடியாது. இந்த ஆகாசத்தை கவனிச்சு பாருங்க, அது காலி இடம்னு சொல்ற ஆகாசம்ங்கிறது எல்லா இடங்களிலும் பரவி இருக்குது, ஆனா அதுக்கு உருவம் கிடையாது. அந்த பிரகாசத்தை கவனிச்சு பாருங்க, அதுவும் எல்லா இடங்களிலும் பரவுது, ஆனா ஒரு உருவத்தை கவனிக்க முடியாது. அந்த ஒரு உருவத்துக்குள்ள அது வந்து அடக்க முடியாது. எந்தெந்த பொருளுக்கெல்லாம் உருவம் இல்லையோ அந்த பொருள்னால மட்டும்தான் எல்லா இடங்களிலும் பரவி இருக்க முடியும். ஒரு உருவம்னு வரும்போது அதுக்கு ஒரு சைஸ் அப்படின்னு ஒண்ணு வருது, ஒரு அளவீடுன்னு ஒண்ணு வருது. அந்த அளவீட்டை விட சிறிய துளை இருக்குது அப்படின்னா அந்த துளைக்குள்ள அதனால புக முடியாது. அது உருவமற்ற பொருளாக இருந்தாதான் அந்த துளைக்குள்ளாரையும் ஊடுருவி போய் வேறு இடங்களிலும் பரவி இருக்க முடியும். அதனால இறைவன் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறாரு, அவர் ஒரு சர்வ வியாபி அப்படிங்கிற ஒரு கருத்தை நாம ஏத்துக்கிறதா இருந்தா அவருக்கு உருவம் இருக்குங்கிறத நாம மறுத்துதான் ஆகணும். அப்படி உருவத்தை ஏத்துக்கிறதா இருந்தா அவர் சர்வ வியாபகத்துவத்தோடு இருக்கிறாருங்கிறத நம்ம மறுத்துதான் ஆகணும். சரி, இப்போ அந்த இறைவன் அப்படிங்கிறவரு எல்லா இடங்களிலும் நிறைஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் எல்லா இடங்களிலும் தேட முடியுமா? உள்ளார பார்த்தா என்ன, வெளியில பார்த்தா என்ன, எல்லா இடத்துலயும் அவர் தானே இருக்கிறாரு அப்படின்னு கூட நினைக்கலாம். இப்போ ஒரு பிணம் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த பிணத்துக்கு வந்து உயிர் கிடையாது. அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பிணத்தினால வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களையும் பார்க்கவோ கேட்கவோ அறியவோ செய்ய முடியும். அங்க உயிர் தன்மை இல்லாத பட்சத்துல அவரால் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ இதனால் வரைக்கும் அங்க பார்க்கறதும் கேட்கறதும் அறிகிறதும் யார் செஞ்சுட்டு இருக்கிறதா இப்ப நம்ப வேண்டியது இருக்குதுன்னா அந்த உயிர் சக்தி தான். ஏன்னா அதே பிணத்துக்கு அதே கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல் எல்லாமே இருக்கவே செய்யுது, ஆனா அது எதுவுமே வேலை செய்யல. ஏன் அப்படின்னா அந்த உயிர் சக்தி, அந்த உயிர் ஆற்றல் அந்த புலன்கள் வழியாக போக்குவரத்து நடத்தல. அது அதன் வழியாக போக்குவரத்து நடத்தும் போது அந்த உயிர் சக்தி தான் அறியுது. இப்ப நாமெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ளார உட்கார்ந்து ஜன்னல் வழியாக வெளியில் நடக்கிற சங்கதிகளை கவனிப்போம். அப்ப அந்த ஜன்னல் மூடி இருந்துச்சுன்னு சொன்னா நம்மளால கவனிக்க முடியாது.
அப்ப அந்த ஜன்னலை திறக்கிறோம், வெளியில் இருக்கிற விஷயங்களை நம்ம கவனிக்கிறோம். இப்ப அங்க பார்க்கறதுக்கே ஆள் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல வெளியில் இருக்கிற எந்த விஷயமும் அறிய முடியாது. அதே சமயம் அந்த ஜன்னல்னாலையும் வெளியில் இருக்கிற விஷயத்தை அறிய முடியாது. அந்த ஜன்னலுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பார்ப்பதற்கோ கேட்பதற்கோ அறிவதற்கோ முடியாது. அதுக்கு அந்த தகுதி கிடையாது. அதை உபயோகப்படுத்தி நாம வேணா அதை செஞ்சுக்கலாம். நாம ஒரு வீட்டுல இருந்து ஜன்னலை உபயோகப்படுத்தி வெளியில் இருக்கிற விஷயத்த பார்க்கலாமே தவிர ஜன்னல்னால பார்க்க முடியாது. அதே மாதிரிதான் இந்த கண் அப்படிங்கிறது. இது ஒரு ஜன்னல். இதுக்குள்ளார இருந்து அந்த ஈஸ்வர தன்மையாக இருக்கக்கூடிய அந்த உயிர் ஆற்றல் வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குது. இதை ஜன்னலை மூடிட்டோம்னு சொன்னா அவரால் பார்க்க முடியாம போயிடும். ஜன்னலை திறந்துட்டோம்னு சொன்னா வெளியில் இருக்கிற விஷயத்த பார்க்க முடியும். அப்போ உயிர் ஆற்றல்னால பார்க்க முடியும். ஆனா இந்த கண்ணாக இருக்கக்கூடிய ஜன்னல்னால பார்க்க முடியாது. அதனாலதான் செத்துப்போன பிணத்திற்கு அந்த ஜன்னலாக இருக்கக்கூடிய கண் இருந்தும் கூட வெளியில இருக்கக்கூடிய விஷயத்த பார்க்க முடியறது இல்லை. வெளியில இருக்கக்கூடிய விஷயத்த காது இருந்தும் கூட கேட்க முடியறது கிடையாது. அப்படி இந்த ஜன்னல் கதவாக அதை யூஸ் பண்ணி நம்மில் இருக்கக்கூடிய இரையாற்றல் தான் அதை செய்யறாரு. அப்படிங்கிற பட்சத்துல அந்த இரையாற்றலை தான் நாம் என்ன பண்றோம், வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கறதுக்கும் கேட்பதற்கும் அறிவதற்கும் செலவு பண்ணி வந்துகிட்டே இருக்கிறோம். அப்படி செலவு பண்ணி அது தீந்து போகும்போதுதான் செத்து போயிடுச்சுன்னு சொல்ற ஒரு விஷயங்கிறதே வருது. சத்து போயிடுச்சு அப்படிங்கிறது அது மருவி செத்து போயிடுச்சுங்கிற ஒரு ப்ரொனன்சியேஷனோட வந்துடுச்சு. அப்ப சத்தாக இருந்த இரையாற்றல் நாம பிறந்ததுல இருந்து வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பந்தப்பட்டு வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை அறிவதற்காகவே அந்த உயிராற்றலை இழந்து நாம அதை தீர்த்துட்டோம். அதுதான் பிணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது வருது. இப்ப எல்லா இடங்களிலும் அவர் நிறைஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி வெளியிலேயே தேடிட்டு இருந்தோம்னு சொன்னா இந்த உயிராற்றலை வெளியில விட்டு தீர்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாமளும் செத்துதான் போவோம். ஆனா அந்த இரையாற்றலை கவனிக்கவே முடியாது. இன்னொன்னு இதுல ஒரு விஷயத்தையும் நாம கவனிக்க வேண்டியது இருக்குது. வெளியிலையும் உள்ளிலும் பரவி இருக்கக்கூடியது அது ஈஸ்வரனுடைய சைத்தன்யம் தானே தவிர அது ஈஸ்வரன் அல்ல. ஈஸ்வரனுக்குன்னு ஒரு இருப்பிடம் இருக்குது. அவர் சர்வவியாபியும் கிடையாது. அவர் எல்லா இடங்களிலும் நீக்கமரம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வஸ்துவும் அவர் அல்ல. அவருடைய சைத்தன்யத்துக்கு வேணால் அந்த ஒரு நிலைமை இருக்குதே தவிர ஒரு அக்கினியிலிருந்து வெளிப்படக்கூடிய பிரகாசம் எல்லா இடங்களிலும் பரவுமே தவிர அந்த அக்கினி அங்கேயே தான் இருக்கும். சூரியன் அங்கேயே தான் இருக்கும். அதனுடைய கதிர்கள் தான் பிரகாசிக்கும். எல்லா இடங்களும் பரவி போகும். அதுபோல இறைவனுக்கும் ஒரு இருப்பிடம் இருக்குது. அங்க இருக்கக்கூடிய இறைவன் தான் அது வெளியில தன்னுடைய சைத்தன்யத்தை வியாபிக்க வச்சு அவர் உள்ளிலும் வெளியிலும் நிறைஞ்சிருக்கிற ஆற்றலாக நம்மளுக்கு காமிச்சிட்டு இருக்கிறாரு. அப்படிதான் இப்ப நாம அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறாருல, நம்ம எங்க தேடுனா என்ன அப்படின்னு சொல்லி நாம அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ நம்மள இருக்கக்கூடிய அந்த இறைவனானது எங்கிருந்து அந்த ஆன்மா, அந்த உயிர் ஆற்றல், அந்த இறை சக்தி எங்கிருந்து நம்மளை இயக்குது, எங்கிருந்து வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து கேட்டு அறிந்து பந்தப்படுது அப்படின்னா அது நமக்குள்ளார இருக்கக்கூடிய சுழிமுனை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல, அதாவது இடகலை, பிங்கலை, சுழிமுனை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 நாடிகளும் கூடக்கூடிய அந்த புருவ மத்தியத்துல அவர் அங்க இருக்கிறாரு. அங்க புருவ மத்தியத்துல இருக்கிறதுனால தான் நம்மனால வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கவும் கேட்கவும் அறியவும் செய்ய முடியுது. அதாவது புருவ மத்தியம்ங்கிறது எங்க இருக்குது அப்படின்னா 2 புருவங்களுக்கு மையத்தில், 2 இமைகளுக்கு மையத்தில், அதுதான் இமயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது நம்மளுடைய வட திசையாகிய மேல் பாகமாகிய சிரசுல இமைகளுக்கு மையத்தில், இமயத்தில் இறைவன் இருக்கிறார். இதுதான் வேதங்கள்ல சொல்லப்பட்டது. வட திசையில இமைகளுக்கு மையமாக இருக்கக்கூடிய இமயத்தில் இறைவன் வீற்றிருக்கிறார் அப்படின்னு. ஆனா நமக்கு அந்த வார்த்தைகளை படிச்சு பார்க்கும்போது வடக்கு திசையில இமயமலைன்னு ஒரு பிரதேசம் இருக்குது. அங்க ஒரு கோவில் பிரதிஷ்டை செஞ்சு அங்க இறைவனை நம்மளால வழிபட முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல தேட ஆரம்பிச்சிட்டோம். வெளியில இருக்கக்கூடிய அத்தனையுமே அடையாளங்கள் தானே தவிர அதுல எந்த ஒரு இறை ஆற்றலையும் நம்மளால அடைஞ்சு அந்த மேல்நிலை அடைய முடியாது. அது ஒரு அடையாளமாக காண்பிக்கப்படக்கூடியது. நம்முடைய யோக அனுபவங்களுடைய அடையாளங்களை வெளியில அவங்க நிறுவி வச்சிருக்கிறாங்க. அந்த அடையாளங்களை கவனிச்சுக்கிட்டு திரும்ப நம்ம உள்ள போகும்போது அந்த யோக அனுபவம் வரும்போது இது அந்த அடையாளத்துல இருந்தது தானே அப்படின்னு சொல்லி நம்மளால சரியா புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக வேண்டி விளக்கப்பட்டது தான்
வெளியில இருக்கக்கூடிய எல்லா சமய சடங்குகளுமே. அப்படி நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த இறைவனானது எந்த வகையில இருக்கிறார் அப்படின்னா, அவர் ஒளி ரூபத்துல இருக்கிறார், வெளிச்சமாக இருக்கிறார், பேரொளியாக இருக்கிறார். அதுவே எல்லா உயிரிடத்திலுமே இருக்குது. பைபிள்ல அந்த வசனம் சொல்லியிருப்பாங்க. யோவான் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவிசேஷத்துல, எல்லாருக்குள்ளார இருந்தும் எல்லாரையும் உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த ஒளியே மெய்யான ஒளி. அந்த ஒளியானது எல்லாருக்குள்ளார இருக்குது. அந்த ஒளியை குறித்து சாட்சி சொல்லதான் அந்த யோவான் வந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு அங்க வந்திருக்கும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்படின்னு சொல்லி அதனுடைய வசனங்கள் வரும்போது, அந்த வார்த்தையை தான் ஒளியாக எல்லாருக்குள்ளாரையுமே இருக்குது. எல்லாரையுமே உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு ஒளி, அது உள்ளுக்குள்ளார எல்லா ஜீவராசிகளுக்குள்ளார இருக்குது. அந்த ஒளிதான் மெய்யான ஒளி. அதைத்தான் நாம பற்றி பிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அது எல்லா இருளையும் விரட்டக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு ஒளியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே தான் இங்கேயும் சாமி சித்தவேதத்திலே இந்த விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. 1000 கோடி சூரிய பிரகாசம் ஒரு மத்தியான வேளையில இருந்தா அதனுடைய ஒளியினுடைய வீரியம் எவ்வளவு இருக்குமோ அப்படிப்பட்டதாகவும் நம்முடைய சைத்தன்யம் அப்படிங்கிறார். ஆனா நம்ம வெளியில பார்க்கும்போது ஒரே ஒரு சூரியன் தான் இருக்குது. அந்த ஒரே ஒரு சூரியனை பார்க்கறதுக்கே நமக்கு கண்கள் எல்லாம் கூசி போயிருது, கண்கள் மூடி போகுது, ரொம்ப நேரம் பார்க்க வேண்டாம்னு சொல்றாங்க. அதுவும் இளவெயில் அப்படின்னா அதை பார்த்தா கூட நமக்கு அவ்வளோ பாதிப்பு உண்டாகிறது இல்லை. ஆனால் அதுவே ரொம்ப நேரம் பார்க்கக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா இந்த கண்களுக்குன்னு ஒரு வரையறை இருக்குது, இவ்வளவு பிரகாசத்தை தான் அதனால பார்க்க முடியும்னு சொல்லி. அதனால தான் இந்த வெல்டர்ஸு, இந்த மாதிரி நெருப்புல வேலை செய்யறவங்க, லைட் ஓவர் லைட் இருக்கக்கூடிய ஒளி பிரகாசத்துல வேலை செய்யறவங்கலாம் ஒரு கிளாஸ் அணிஞ்சுக்குவாங்க, ஒரு ரிஃப்ளெக்டர் ஒன்று அணிஞ்சுக்குவாங்க. அந்த ஒளியினுடைய பிரதிபிம்பம் நேரடியாக கண்கள் அடையக்கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா இந்த கண்களுக்கு, இந்த புலக்கண்களுக்குன்னு ஒரு வரையறை இருக்குது. இவ்வளவு லிமிட்டேஷன்ல தான் ஒரு பிரகாசத்தை கவனிக்க முடியும். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா கண்கள் பழுதாயிரும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்ப இந்த வெளியில இருக்கக்கூடிய ஒரு சூரியனையே இந்த கண்களால பார்க்க முடியல, அந்த அளவுக்கு அது பிரச்சனையான ஒரு விஷயமா இருக்குது. ஆனா உள்ளுக்குள்ளார 1000 கோடி சூரிய பிரகாசம் அப்படின்னு சொன்னா 1000 சூரியன் கிடையாது, கோடி சூரியனும் கிடையாது. 1000 கோடி சூரியனுடைய பிரகாசம்ங்கிறது அங்க வர்றதாக சொல்லப்பட்டிருக்குது. ஆனா நாம என்ன பண்றோம்னா, யோகம் செய்யும் போது வெளியில வியாபிக்க வச்சிருக்கக்கூடிய பிரகாசத்தை தான் உள்ள கொண்டு போறோம். அப்படி போகும்போது அதே பிரகாசம் தான் நாம வெளியில வியாபிக்க வச்சிருக்கக்கூடிய பிரகாசம் புருவ மத்தியத்துல போய் ஒரே ஒரு புள்ளியில போய் அங்க அமரும் போது அது 1000 கோடி மடங்கு அதிகமான ஒரு பவரோட வருது. அதுக்கு காரணம் வெளியில நாம சிதறி வச்சிருக்கக்கூடிய பிரகாசத்தை ஒரே இடத்துல கூட்டும் போது, அதை ஒரே இடத்துல இணைக்கும் போது உண்டாக்கக்கூடிய ஒரு வெப்பம். அது எப்படி நம்ம ஒரு லென்ஸை சூரிய ஒளியில காமிச்சோம்னு சொன்னா, அந்த லென்ஸுனால குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அந்த ஒளிக்கீற்று ஒரே ஒரு புள்ளியில வரும்போது ஒரு பேப்பரே பத்திக்கும். ஒரு பேப்பர் கீழே வச்சு மேல லென்ஸ் வச்சோம்னு சொன்னா, அந்த செதறி இருக்கக்கூடிய அந்த லென்ஸினுடைய அளவுக்கு செதறி இருக்கிறதா அது குவிக்குது. அதுவே ஒரு பேப்பர் பத்துற அளவுக்கு ஒரு ஹீட்டை அது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனா இப்போ நாம இந்த யோகம் மூலமாக என்ன பண்ண போறோம்னா, உலகமாக வெளியில பிரகாசிக்க வச்சிருக்கக்கூடிய அந்த பெரிய பிரகாசத்தை தான் நம்மளுடைய புருவ மத்தியத்துக்குள்ள ஒரு இடத்துல கொண்டு போய் நம்ம நிக்க வைக்க போறோம். அதனால தான் அது 1000 கோடி மடங்காக அங்க அதிக பவர் உள்ளதாக இருக்க போகுது. அந்த 1000 கோடி மடங்கு அதிக பவரை தான் வெளியில விட்டு அதையே லேசாக்கி வச்சுட்டோம். ஒரே ஒரு சூரியனாக அதை வியாபிக்க வச்சிருக்கிறோம். எப்போ அந்த பிரகாசத்தை நம்மளே கொண்டு போய் சேர்க்கிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு பகலாகிறதுன்னு சாமி சித்தவேதத்தில் சொல்லியிருப்பார். இப்பொழுது நமக்கு இருட்டாக இருக்குது, ஏன்னா நம்மளுடைய பிரகாசமானது வெளியில வியாபிச்சிருச்சு. எப்போ நாம் வெளியில வியாபிக்க வச்ச பிரகாசத்தை மீண்டும் உள்ளிலே நிலை நிறுத்துகிறோமோ அப்பொழுது உள்ளிலே பகலாயிரும், பின்பு இருட்டாவதில்லை அப்படின்னு சாமி சொல்லியிருப்பார். நாம கர்ப்ப பாத்திரத்துல இருக்கும்போது, அந்த பனி குடத்துக்குள்ளார இருக்கும்போது நம்ம உள்ளுக்குள்ளார அந்த பிரகாசம் அடங்கி இருந்துச்சு, அது வெளியில வரவே இல்லை. முதல் முறையாக சுவாசத்தை விட்டுட்டு கர்ப்ப வாசலை விட்டு வெளியில வந்தோடனே முதல் முறையாக சுவாசத்தை விடுறோம், அந்த பிரகாசமானது வெளியில வியாபிக்குது. அதனால உள்ள இருட்டாகி போயிடுச்சு, வெளியில பிரகாசம் ஆயிடுச்சு. ஆனா கர்ப்ப பாத்திரத்துல இருக்கும் போது வெளியில இருட்டு, உள்ளுக்குள்ளார பிரகாசம். இந்த பிரகாசமானது உள்ளில் அடங்கும் போது வெளியில் கண்டிப்பாக இருட்டாக தான் செய்யும். உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாயை
நசியத்தான் செய்யும். அப்படி தனக்குள்ளாரையே அந்த வெளியில வியாபிக்க வச்ச பேரொழிய நாம எப்போ உள்ளுக்குள்ள நிலைநிறுத்தி பார்க்கிறோமோ, அந்த புருவ மத்தியத்திலே கொண்டு போய் நிலை பெற செய்யறோமோ, அப்போ நம்மளால இந்த இறைவனுடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடியே ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம், நம்ம லைஃப்ல நடந்த ஒரு உதாரணத்தை கூட இதுல குறிப்பிட்டிருப்பாங்க. நம்ம எங்கேயாவது போய் தலையில செவுத்துல போய் தலையை மோதி இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு பயத்துல கண்கள் எல்லாம் மூடி போகும்போது அங்கங்க ஒரு ப்ளூ கலர்ல ஒரு பால் மாதிரி ஒரு ஒளி கீற்று அங்க வந்துட்டு போறதை நம்மளால உணர முடியும். அது ஒரு சிறு ஒரு 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 சின்ன ஒரு ஸ்பார்க் தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சின்ன ஸ்பார்க் தான் நமக்கு அந்த இடத்துல தென்படக்கூடியது. அது நமக்கு ஒரு நீல நிறத்துல ஒரு ஒளி இருக்கிற மாதிரி, இல்லை ஒரு பியூர் ஒயிட்ல லேசா அந்த ஒளி இருக்கிற மாதிரி, அப்படி ஒரு பரிசுத்தமான ஒரு கதிர் அங்க நம்மளால கவனிக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அதுக்காக நம்ம போய் முட்டி மோதியெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. அது எதிர்பாராத விதமாக அது நடக்கும்போது அது வரும். நாம தெரிஞ்சே போய் செய்யும் போது அது வரப்போறது கிடையாது. அதனால அந்த சித்த வித்தை பயிற்சியை முறையாக செஞ்சோம்னு சொன்னா நாம வெளியில வியாபிக்க வச்சிருக்கக்கூடிய பிரகாசத்தை அதை உள்ளிலே நிலை பெற வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி அங்க நடக்கும். அந்த ஒரு நிலைமையில மட்டும்தான் நாம இறைவனுடைய தரிசனத்தை கவனிக்க முடியும். அது வரைக்கும் அந்த இறைவனுடைய நிலைமையை நம்மளால கவனிக்க முடியாது. ஏன்னா அந்த இறைவன் தான் இப்போ அகங்காரமாக வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பந்தப்பட்டு இருக்கிறாரு. அவரே தான் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பிடித்து புலம்பிக் கொண்டிருக்கிறார். அதனால அந்த இறை ஆற்றல் இரண்டு நிலைமைகள்ல இங்க வேலை செஞ்சுட்டு இருக்குது. ஒண்ணு களங்கமுள்ள தன்மையிலையும் அவர் இருக்கிறாரு, களங்கம் இல்லாத தன்மையிலையும் இருக்கிறாரு. இப்போ நமக்கு களங்கமுள்ள தன்மையில இருக்கிறதுனால தான் இந்த உலகங்கிற அவஸ்தையை உண்டு பண்ணி வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து கேட்டு அறிந்து பந்தப்பட்டு இருக்குது. இதே கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, அவர் களங்கமில்லாத தன்மையை நோக்கி போயிடுவாரு. பரிசுத்தமான அந்த ஈஸ்வரத்துவத்தை அடைஞ்சு அவர் அமைதியா இருப்பாரு. அந்த சமயத்துல நமக்கு உலகம்ங்கிற அவஸ்தை கிடையாது, உடம்புங்கிற அவஸ்தை கிடையாது, நாம தூங்கிட்டு தான் இருக்கிறோங்கிற அவஸ்தை கிடையாது, ஜீவனுடைய அவஸ்தை கூட கிடையாது. நம்ம உயிரோட தான் இருக்கிறோம் அப்படிங்கிற இதை கூட நம்மளால உணர முடியாது. அப்படி எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில அவர் இருப்பாரு. அப்ப அவருக்கு படைத்தல், காத்தல், அழித்தல்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு தொழில்களும் கூட கிடையாது. எந்த சலனமும் இல்லாமல் அவர் அசைவற்று இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் அவர் இருப்பாரு. அப்படிதான் இந்த இறைவனானது கலங்கப்படும் போது மாத்திரமே அவர் செயல்படக்கூடியவராகவும், இந்த உலகங்கிற அவஸ்தையை உண்டு பண்ணி அதில் பந்தப்படுகிறவர்களாகவும், அவர் களங்கமில்லாத தன்மைக்கு போகும்போது எல்லா நிலைமைகளையும் விட்டு பரிசுத்தமான அந்த இறைத்தன்மையில தெய்வீக சக்தியோட அவர் உள்ளுக்குள்ளரே இருக்கிறதாகவும் தான் எல்லா ஞானிகளும் உணர்ந்திருக்கிறாங்க. அப்படி அந்த நம்மளுடைய ஜீவனுடைய களங்கமற்ற நிலைமையத்தான் இங்க இறைத்தன்மை அப்படின்னு சொல்றாங்க. அங்க சத்துவகுணம்னோ ரஜோகுணம்னோ தமோ குணம்னோ அந்த குணங்கள் கூட உண்டாகிறது கிடையாது. ஏன்னா அது நிர்குணன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையா மாறிடுது. அது சத்துவகுணத்தையும் கடந்த ஒரு நிலைமையாக இருக்குது. அப்படி ஒரு நிலைமைக்கு வரும்போது மட்டும்தான் நம்மளால இந்த இறைத்தன்மையை நம்மளால கவனிக்க முடியும். அப்பதான் நம்ம பிரம்மங்கிற ஒரு நிலைமையில இருப்போம், களங்கமற்ற நிலைமையில. களங்கம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையானது நம்மளே உண்டாக்கக்கூடியதா இருக்குது. அப்போ இந்த இரண்டு நிலைமைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டையுமே நம்ம கையில கொடுக்குறாங்க, சூஸ் பண்ண சொல்றாங்க, ரெண்டையுமே தெரிஞ்சுக்க சொல்றாங்க. களங்கமுள்ள தன்மைனா எப்படி இருக்கும், களங்கம் இல்லாத தன்மைனா எப்படி இருக்கும்னு இரண்டையுமே கொடுக்குறாங்க. அதனால தான் நமக்கு இயல்பாகவே நம்மளுடைய சுவாசமானது பின்னமாகி அது வெளி உள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுவாச நிலைகள்ல அது வெளியிலையும் உள்ளாரையும் போயிட்டு வந்துட்டு இருக்குது. அதே மற்ற உயிரினங்களை கவனிச்சு பார்த்தோம்னா அவங்களுக்குலாம் ஏககதி தான் ஓடுது, அவங்களுக்கு பின்னகதி கிடையாது. அவங்களுக்கு எப்பவுமே சுவாசவதமாகவே அவங்களுக்கு அந்த விசேஷ அறிவோடு இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளறைய மேலும் கீழும் அந்த கதியினுடைய தன்மை நடந்துகிட்டே இருக்குது. அதனால அவங்க எப்பவுமே ஜாக்கிரதை நிலைமையிலே இருப்பாங்க. அவங்களுக்கு மாயைங்கிற நிலைமை கிடையாது. அவங்க நம்மள மாதிரி அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை அவங்களுக்கு கிடையாது. அதனால அவங்களுக்கு ஞானமும் தேவையில்லை. யாருக்கு அறியாமை இருக்குதோ அவங்களுக்கு தான் ஞானம்ங்கிறது அவசியம். அப்போ ஞானம் அடைகிறதுக்கான அடிப்படையான தகுதி என்ன அப்படின்னா அறியாமை தான். அந்த அறியாமை நம்மளே இருக்கும்போது ஞானத்துக்கு தகுதியாகிறோம். ஞானத்தை நோக்கி நம்மளுடைய பயணமானது தொடங்கப்படுது. ஏற்கனவே ஞானம் இருக்குதுங்கிறவங்களுக்கு அது தேவையே இல்லை. அதனால மற்ற உயிர்களுக்கு ஞானம் அடையணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த அவசியம் கிடையாது. அவங்க ஆல்ரெடி அதுல தான் இருக்கிறாங்க. என்னன்னா அது அவங்களால உணர முடியாது.
அதைய உணர்த்தி கொடுக்கறதுக்கு இந்த மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை கிடையாது. ஒரு நிழலினுடைய அருமைய ஒரு வெயில் உணர்த்துவது போல பிரம்மத்தினுடைய நிலைமையை உணர்த்துறதுக்கு மாயைங்கிற அவஸ்தை அவங்களுக்கு கிடையாது. அதனால அவங்க அந்த ஞான நிலையிலே இருந்தாலும் கூட, அந்த ஏககதியிலே இருந்தாலும் கூட, தான் ஒரு பிரம்மத்துல தான் இருக்கிறோங்கிறத உணர முடியாத நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. நாம அதை உணரக்கூடிய நிலைமையான ஒரு வாய்ப்பை தான் நமக்கு இந்த மாயை அப்படிங்கிற அவஸ்தையை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அவரே தான் அந்த அவஸ்தைக்குள்ள போறாரு. அவரே தான் அதை புரிஞ்சுக்கிட்டு வெளியிலையும் வர வேண்டியதா இருக்குது. அப்படி நாம அந்த ஞான நிலையை அடையறதுக்காக வேண்டி அதுக்கு களங்கமுள்ள தன்மைனா என்ன அப்படிங்கிறதையும், களங்கம் இல்லாத தன்மைனா எப்படி இருக்குங்கிற இந்த 2 வகையான சிலம்பஸ நாம் இங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த களங்கம் இல்லாத தன்மையை நாம நம்ம முயற்சியில் அதை செஞ்சது கிடையாது. அது இயல்பாகவே நம்மளுடைய அனுமதி இல்லாமல், நம்முடைய முயற்சி இல்லாமல், அது இயல்பாகவே இந்த மனமானது ஓய்வெடுப்பதற்காக வேண்டி அந்த களங்கம் இல்லாத தன்மையை நோக்கி போயிருது. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும், நைட்டு வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரம் அது வேலை செஞ்சு டயர்டாகி போய் எனர்ஜியெல்லாம் சத்தெல்லாம் குறைஞ்சு போனதுக்கப்புறம் அது ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி அதுவாகவே உள்ளார வந்தது தான் இந்த தூக்கம் அப்படின்னு நாம் நினைக்கிற ஒரு நிலைமை. அது நம்மளுடைய முயற்சியில் அது வர்றது கிடையாது. மனமாக தீர்மானித்து எனக்கு கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு இந்த விஷயங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவராகவே உள்ளுக்குள்ள வராரு. நாம எப்போ நம்மளுடைய முயற்சியில அதே கதிய, இந்த சமீரணன்னு நம்ம தூக்கத்துல ஓடக்கூடிய கதியை அபியாசம் செஞ்சு அந்த மனதை உள்நிலைப்படுத்துறோமோ, அதுக்கு பேரு தான் யோகம் அப்படிங்கிறது. அதுதான் தியானம், அதுதான் நிஷ்டை அப்படின்னு சொல்லக்கூடியது. தானாக மனம் அடங்கும் போது அது நித்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய நாம நினைக்கக்கூடிய நிலைமையும், நம்மளுடைய முயற்சியில அதே சமீரன்கிற கதி அமைய பெற்று நாம நம்முடைய மனமானது அதே பூர்வ மதியத்துல ஐக்கியமாகும் போது அதுக்கு பேர் நிஷ்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையும் கிடைக்குது. அந்த நிஷ்டை நீளும் போது எப்பவுமே ஈஸ்வரத்துவத்திலே இருக்க முடியும். அந்த நிஷ்டை இருக்கிற வரைக்கும் பரிசுத்தமாக இருக்க முடியும். தூங்கிட்டே இருக்கிற வரைக்கும் அவன் பரிசுத்தவனா இருக்க முடியும். ஒரு கொலை பாதகன் காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு 10-20 பேர்த்த கொன்னாதான் அவனுக்கு தூக்கமே வருங்கிற அளவுக்கு ஒரு கடின சித்தம் உள்ளவன்னு வச்சுக்கோங்க. அவன் காலையில் எந்திரிச்சாதான் அந்த அகங்காரத்தினுடைய தமோ குணத்தினால அவன் 4 பேரை சாகடிக்கணும், அவனை கெடுக்கணுங்கிற எண்ணம்ங்கிறது அவனுக்கு வரும். ஆனா அதே அந்த கடின சித்தம் உள்ள ஒரு கொலை பாதகன் கூட தூங்கும் போது ஈஸ்வரனாக இருக்கிறான், பரிசுத்த தன்மையில இருக்கிறான்னு சாமி சொல்றாரு. அப்போ வெளியில இருக்கக்கூடிய நிலைமையில களங்கமுள்ள தன்மையில அவன் என்ன கேரக்டரை வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா அவன் களங்கமுள்ள தன்மைக்கு போயிட்டான்னா அவன் ஈஸ்வரத்துவத்தோட தான் இருக்க முடியும். அங்க வேற கேரக்டரைசேஷன்ஸே கிடையாது. ஆனா வெளியில வந்துட்டோம்னு சொன்னா ஒரு சில சத்துவ குணத்தோட இருப்பாங்க. அதாவது 3 குணங்களும் கண்டிப்பா எல்லாருக்குள்ளாரும் இருக்கும். அதுல அதிகபட்சமாக பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப விகிதச்சாரத்துல அதிகமாக இருக்கக்கூடியது சத்துவ குணத்தோட ஒரு சிலர் இருப்பாங்க. ஒரு சிலர் ரஜோகுணம் அதிகமாக இருப்பாங்க. ஒரு சிலர் தமோ குணம் அதிகமாக இருப்பாங்க. அந்த விகிதங்கள்ல இருக்கக்கூடிய அந்த வேற்றுமை மூலமாக இங்க நமக்கு கேரக்டரைசேஷன் வித்தியாசம் வருது. அதை வச்சு இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் அப்பாவி அப்படின்னு சொல்லி நாம ஏதாவது ஒரு அடையாளத்தை அவருக்கு நாம சொல்லிட்டு வருவோம். அப்போ இந்த குணாதிசயங்கள் உண்டாகிறது, நம்முடைய செயல்பாடுகளுடைய அந்த முயற்சிகள் நடக்கிறது, இது எல்லாமே எங்க நடக்குதுன்னா களங்கமுள்ள தன்மையில தான் நடக்குது. அந்த களங்கமுள்ள தன்மையில இருந்துதான் நம்ம களங்கம் இல்லாத தன்மையை நோக்கி போக முடியும். அப்ப இந்த மாயைங்கிற அவஸ்தை கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் நாம இதை முழுவதுமாக புரிஞ்சு கொண்டு அதுக்குள்ளார போகணும் அப்படிங்கிறது தான். இந்த சாமி இந்த ஜென்ம கணக்குகளை பத்தி அவர் எதுவுமே அதை பத்தி பேசல. ஏன்னா நம்மளுடைய அனுபவத்துக்கும் ஸ்ருதிக்கும் வந்தால் அதை நம்ம ஏத்துக்கலாம். அது வராத அவைகளை பத்தி பேசி பலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அதுக்காக இந்த பிறவி தொடர்ச்சி இருக்குதுன்னு அவர் சொல்லல, அவர் இல்லைன்னு சொல்லல. அனுபவத்துக்கு வராததுனால அதை பத்தி பேச வேண்டாங்கிறாரு. அப்ப அதுக்கு அர்த்தம் அது இருக்கு இல்ல அப்படிங்கிற 2 நிலைமையிலேயே அது கிடையாது அந்த பதில். அது அந்த அனுபவத்துக்கு வந்தால் ஏத்துக்க சொல்றாரு, வரலங்கிற பட்சத்துல அதை பத்தி யோசிக்காத, அதை பத்தி பேசாத அப்படின்னு சொல்றாரு. ஆனா மத்த ஞானிகள் எல்லாருமே மத்த மதங்கள்லயும் நம்முடைய இந்து மத சம்பிரதாயங்கள்லையும் கூட இந்த பிறவியினுடைய தொடர்ச்சியை பத்தி அவங்க பேசிட்டு தான் வர்றாங்க. அப்படி ஒருவேளை பிறவியினுடைய தொடர்ச்சி இருக்கிறதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நாம இதுக்கு முன்னாடியே மாணிக்க வாசகர் சொல்றபடி
புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பறவையாய் பாம்பாய் கணங்களாய் வல்லசுரராய் தேவராய் முனிவராய் இப்படி எல்லா பிறப்புமே நான் பிறந்திழைத்தேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு லிஸ்டே சொல்லியிருப்பாரு. அது போலதான் ஒருவேளை பிறவி கணக்குகள் இருக்கிறதாக இருந்தால் நாமும் அது போலதான் வந்திருப்போம். அப்படி நாம வந்த அத்தனை விஷயங்களையும் கவனிச்சு பார்த்தோம்னா எல்லாம் மிருகம் பறவை மற்ற விஷயங்களாவே இருக்குது. அவங்கெல்லாம் யாருன்னு சாமி சொல்றாரு? விசேஷ அறிவுடைய மனிதர்கள் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. நம்மளைத்தான் இருகால் மிருகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா விசேஷ அறிவு நமக்கு தான் கிடையாது, மனிதன் அபிமானிச்சுட்டு கூட நமக்கு கிடையாது. அப்போ முந்தின ஜென்மங்கள்லயே நாம ஞான நிலையில தான் இருந்தோம், பிரம்மத்திலே தான் இருந்தோம், ஏககதியிலே தான் இருந்தோம். நமக்கு மாயைங்கிற அவஸ்தைய நம்ம நீக்கிட்டு தான் இருந்தோம். அப்போ ஞானம்ங்கிறது நமக்கு ரொம்ப பழக்கப்பட்டது தான். நமக்கு ஞானம்ங்கிறது ஒவ்வொரு ஜென்மங்களிலுமே நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருந்தது தான். நம்ம அதுலதான் ஊறி போனவங்க. ஸோ ஞான நிலையிலேயே இருந்து பழக்கப்பட்டவங்க நாம. ஆனா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நாம இருந்தது ஞான நிலை தான், நாம இருக்கக்கூடியது ஆனந்த நிலை தான் உணராமலே இருந்தோம், அவ்வளவுதான். அதை உணர்த்துறதுக்கு தான் இப்போ மாயைன்னு சொல்லக்கூடிய ஒரு புது சிலம்பஸ சாமி கொடுத்துருக்கிறாரு. அதாவது இறைவன் நமக்காக வேண்டி கொடுத்துருக்கிறாரு. அந்த மாயைங்கிற அவஸ்தை மற்ற எந்த உயிரினங்களுக்கும் கிடையாது, நமக்கு மாத்திரமே இருக்குது. அது பின்னகதியினால உண்டாக்கப்படக்கூடியதாக இருக்குது. அந்த பின்னகதியாக உண்டாக்கப்பட்ட அந்த மாயைங்கிற அவஸ்தையில, அந்த அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவஸ்தையில தன்னை உணர முடியாத அஜாக்கிரதை அப்படிங்கிற ஒரு அவஸ்தையை கொடுத்தது மூலமாக அந்த பிரம்மத்தை நாம உணர்ந்து அதுல நிரந்தரமாக இருக்க முடியும். இதுக்கு முன்னாடி இருந்த பிறவிகள்ல அதை உணராம இருந்திருக்கலாம். ஆனா இப்ப உணர்ந்து அதுல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மாயை நமக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கமாக இருக்குது. அப்போ அதுக்கு நாம படிக்க வேண்டியது முதல்ல என்ன அப்படின்னா, ஞானத்தை பத்தி கிடையாது. ஏன்னா அதுல நம்ம ஊறி போனவங்க. ஞானம்ங்கிறது நமக்கு இப்ப மறைக்கப்பட்டிருக்குதே தவிர அது இல்லாமல் இல்லை. ஆனா மாயை தான் இப்ப நமக்கு புதுசாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலம்பஸ். அது மனிதன் அபிமானிச்சிருக்கக்கூடிய நமக்கு பின்னகதியாக இருக்கக்கூடிய அறியாமைங்கிற ஒரு மாயை தான் நாம படிக்க வேண்டிய சிலம்பஸாக இறைவனால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது. அந்த மாயினா என்ன, அது எப்படி உண்டாகுது, அது எப்படி இயங்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிட்டோம்னு சொன்னா அங்க ஆல்ரெடி ஞானம்ங்கிறது ரெடியா தான் இருக்குது. ஸோ இதைத்தான் புத்தரும் அவருடைய வாழ்வியல்ல ஒரு பகுதியில அவர்கிட்ட கேட்பாங்க. அவர் ஞானம் அடைஞ்ச ஊருக்கு வரும்போது மக்கள் திரண்டு ஞானம் அடைஞ்சிட்டதா கேள்விப்பட்டோம், ஞானம் அடைஞ்சிட்டீங்களா, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்பாரு. அப்போ புத்தர் சொல்லுவாரு, நான் அங்க அடையறதுக்குங்கிறது இந்த ஞானத்துல ஒன்றும் இல்லை, அது அடையக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது, அது எல்லாருக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயம், அது எனக்குள்ளார இருந்துச்சு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஞானத்தை நான் அடையல, ஆனா அது எனக்குள்ளார இருந்ததை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அது போலதான் நம்ம எல்லாருக்குள்ளாரையும் ஞானம்ங்கிறது ஏற்கனவே இருக்குது, ஆனா அது மறைக்கப்பட்டிருக்குது. அந்த மறைவாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா, ஒரு ஒரிஜினலாக இருக்கக்கூடிய அந்த வஸ்திரத்தை ஒரு பசை தடவி ஒரு மேல சித்திரங்கள் வரைஞ்சி வச்ச மாதிரி இந்த அறியாமைன்னு சொல்லக்கூடிய மாயையாக இருக்கக்கூடிய அகங்காரத்தை பசையாக அதை நம்ம போட்டு அந்த உண்மையான வஸ்திரமாக இருக்கக்கூடிய அந்த ஞான நிலையை, நம்மளுடைய ஜாக்கிரதை நிலையை நம்ம மறைச்சு வச்சிருக்கணும். அந்த மாயைங்கிற பசையை நீக்கிறது மட்டும்தான், அந்த அறியாமை நீக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. அதை படிச்சாலே நமக்கு இங்க எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். அதனால நாளைக்கு மாயைனா என்ன, இந்த மாயைங்கிறது எதனால உண்டாக்கப்படுறது, ஏன் சாமி மாயை என்ற ஒரு நிலைமை இல்லை என்றால் பிரம்மம் என்ற வஸ்துவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. மாயினால மாத்திரமே பிரம்மமானது காண்பிக்கப்படுது அப்படிங்கிறத எதுக்காக சொல்றாருங்கிற அந்த விளக்கங்களை நம்ம நாளைக்கு தொடர்ந்து கவனிக்கலாம். தாமோதரன் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. தாமோதரன் ஐயா. இப்பதான் கேக்குதுங்க ஐயா. இப்போ இந்த பைபிள்ல மேற்கோள் காட்டி சொல்லியிருந்தீங்க, ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்ததுன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த வார்த்தைன்னு சொல்ல வர்றது எதை சொல்றாங்க ஐயா? நான் நினைக்கிறேன் அது இந்த ஓம் சொல்லிட்டு. அதேதான் அதேதான். அதாவது அது ஏன்னா எந்த ஒரு அதாவது எந்த ஒரு சப்தத்துல இருந்து நாம உண்டானமோ அந்த சப்தத்தை தான் அவர் ஆதியிலே இருந்ததாக அறிவிக்கிறாங்க. கிறிஸ்டியன்ஸ்ல ஆமென்னு சொல்றாங்க.
இதுல முஸ்லிம்ஸ்ல வந்து ஏமன் சொல்லுவாங்க. ஆனா இந்த மூணுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆ உ இம் அப்படிங்கிறதும் ஆமென் அப்படிங்கிறதும் ஆமீன் அப்படிங்கிறதும் எல்லாமே ஒரே மாதிரி ப்ரொனன்சியேஷன்ல தான் வருது. ஆமாய்யா. இப்போ இதுதான் வந்து இங்க சொல்றாங்களா இந்த வார்த்தையாக இருந்தது அப்படின்னு? ஆமா. கடவுள் வந்து முதல்ல உலகத்தை படைக்கும் போது அந்த சப்தத்தை வைத்துதான் படைத்ததாக சொல்லப்படுது. சப்தத்திலிருந்து தான் சரிங்க. எல்லாமே உண்டானது. இப்ப சாமியும் அப்படிதான் சொல்றாரு. சப்தம் தட்டுகிறதுனால தான் நாம கண்ணு முழிக்கிறோம், நாம முழிச்சதுனால தான் உலகம் உண்டாகுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த சப்தமாக இருக்கக்கூடிய சக்தி தான், அது தட்டுறதுனால தான் பிரம்மாவாக இருக்கக்கூடிய அந்த அகங்காரத்துக்கு தாய் ஆகுதுங்கிறாரு. தாய்ங்கிற ஸ்தானம் கிடைக்குது. அதனால பிரம்மாவுக்கு சரஸ்வதி தாய் அப்படிங்கிற நிலைமையை பத்தி சொல்லும் போது நம்மில் சப்தம் தட்டும் பொழுது அகங்காரம் பிறக்குது. அதனால அந்த சப்தத்தை தட்டக்கூடிய அந்த நிலைமைக்கு அது சரஸ்வதிக்கு தாய் அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் உண்டாகிறதா சொல்றாரு. ஆமா, அது அந்த அதே கான்செப்ட் தான் அவங்களும் அதுல சொல்றாங்க. அதுதான் கேட்க வந்தேன். நன்றி. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஐயா ஆர்ஜி சேகர் ஐயா, ஆத்ம நமஸ்காரம். பைபிள்லாம் நீங்க நிறைய கோட் பண்றீங்க. பைபிள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்க நல்லா தெரியுது. இப்போ வந்து ஒரு கிறிஸ்தவன் வந்து நீங்க எப்படி இருக்க என்ன சொல்லுவான், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்வான். அதே மாதிரி இறந்தா என்ன சொல்லுவான், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் அப்படின்வான். எனக்கு என்ன ஒரு டவுட்னா என்ன சொல்றாங்க இவங்க, இறந்தவங்க எல்லாம் அப்புறமேல கர்த்தர் ஒரு நாள் வந்து இறந்தவங்களை எழுப்ப செய்வார், பரலோகத்தை அழைத்து செல்வார் அப்படின்ற அந்த பாயிண்ட் எனக்கு உண்மை புரியல. அது எப்படி? அது இப்ப நம்ம இதுலயும் அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா? யமன் வருவாரு, பாசக்கயிறை போட்டு போயிருவாரு, எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிருவாரு, நரகத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்க பாவ புண்ணியத்துக்கு அனுசரிச்சு நரகத்துக்கு போகணுமா சொர்க்கத்துக்கு போகணுமா இப்படி எல்லாம் ஒரு சொல்றதாக ஒரு கருத்து வருது இல்லைங்களா? அது போலதான் அவங்களும், இப்ப நாமளும் வானலோகத்துல சொர்க்கம் இருக்கிறதா நம்பி இருக்கிறோம், அவங்களும் அப்படிதான் நம்பி இருக்கிறாங்க. ஆகாசம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்னன்னு தோணுச்சு இந்த சித்தவேதம் படிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம வெளியில பார்க்கக்கூடிய ஆகாசம் தான் தோணும். ஆனா இப்ப சித்தவேதம் படிச்சதுக்கு அப்புறம் நம்முடைய சிரசு தான் ஆகாசம்னு சாமி சொல்றாரு. அதுக்கான வழிமுறைகள்லாம் எடுத்து அவர் ப்ரூஃபோட கொடுக்கும் போது இப்பதான் ஆகாசம்னா என்னன்னு புரியுது. அப்போ அனுபவஸ்தர்கள் ஆகாசம்னு அவங்க எதை குறிப்பிட்டாங்க அப்படிங்கிறது இப்பதான் புரிய வருது. அதனாலதான் அது வந்து நம்ம அந்த அனுபவ நிலைமைகளுக்குள்ள போகல அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தைகளுடைய ஜாலங்கள்ல இருந்தோம்னு சொன்னா, அந்த வார்த்தைக்கு நாம என்ன அர்த்தம் கற்பிச்சு வச்சிருக்கிறோமோ அது பின்னாடிதான் போயிட்டே இருக்கும். இவங்க என்ன பண்றாங்க, பரி பண்ணிட்டு அந்த பாடி அப்படியே மேல வருன்றாங்க. ஆவி ஆத்மா எல்லாம் கிடையாது, அவங்க அப்படியே அந்த உருவத்தோடய எழுப்பி அவர் பரலோகத்துக்கு கொண்டு போவாரு அப்படின்ற. அது உலகம் பூரா நம்பதான் செய்யுது. அதான் அந்த நம்பிக்கைங்கிறது நம்ம மதத்திலயும் இருக்குது, இஸ்லாம்லயும் இருக்குது, கிறிஸ்தவத்திலயும் இருக்குது. ஒரு பொதுவான நம்பிக்கை தான் அது. தெய்வீகத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த நம்பிக்கையானது அங்க இருக்கவே செய்யுது. அவர் ஆன்மீகமாக அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, தன்னிலை உணர்றதுக்கான முயற்சிக்குள்ள வந்துட்டாருன்னு சொன்னா, அப்ப அவருக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிக்க ஆரம்பிச்சாருன்னா வெளியில இருக்கிறதெல்லாம் பொய்ங்கிறது புரிஞ்சுக்குவாங்க, வெளியில ஒண்ணுமே இல்லைங்கிறது அவங்க உணர்ந்துருவாங்க. அதான் இப்போ மதம்ன்றது டிஃப்ரெண்ட் ஃபெய்த்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒரு ஃபெய்த்து தான், கிறிஸ்டியன் ஃபெய்த்து, முஸ்லீம் ஃபெய்த்து, ஹிந்து ஃபெய்த்து, ஒன்னொன்னுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுதான் இல்லைங்களா? சாமி வந்து என்ன சொல்றாருன்னா, எந்த மதங்களும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவருடைய கருத்து. மதம்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறதா இருந்தால் அவர் ஒரே ஒரு மதத்துக்கு மட்டும் அனுமதி கொடுக்கிறார். அப்படி இருக்கிறதா தான் ஒரு மதம் தான் இருக்க முடியும், அது ஈஸ்வர மதம் தான். அதை தவிர்த்து இன்னொரு மதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கிறதாக நினைத்தால் அது ஒரு பைத்தியக்காரத்தனம் அப்படிங்கிறார். அது மற்ற மதங்களுடைய விஷயங்களை நாம தனித்தனியாக பார்க்க வேண்டியதில்லை. கிறிஸ்தவ மதத்துல இப்படி சொல்லி இருக்குது, இஸ்லாம்ல இப்படி சொல்லி இருக்குது, இந்து மதத்துல இப்படி சொல்லி இருக்குன்னு நம்ம தனியா பார்க்க வேண்டியதில்லை. அது எல்லாமே ஒவ்வொரு ஞானிகளால இங்க உபதேசிக்கப்பட்டதுதான். அதுலயும் சாமி வந்து அந்த 20வது அத்தியாயத்துல மதங்களை பத்தி பேசும்போது, கிறிஸ்தவர்கள், அதாவது கிறிஸ்துவும் நபியும் முகமதும் அப்புறம் புத்தரும் இவங்க எல்லாருமே நியாயமான மார்க்கத்தை சொல்லி கொடுத்தாங்கிற வார்த்தையும் சாமி எழுதுறாரு.
அவங்க எல்லாருமே வந்து தப்பான விஷயத்தையும் எதையுமே சொல்லல, அவங்க நியாயமான விஷயத்தை தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா மக்களுக்கு அது புரியல, மக்கள் மூட நம்பிக்கையில ஆழ்ந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் சாமியினுடைய கோட்பாடா இருக்குங்க. இப்போ இந்த கான்செப்ட் வந்து பழைய ஏற்பாடுல இருந்துச்சா புதிய ஏற்பாடுல இருக்கா? நான் இப்ப சொன்னது வந்து புதிய ஏற்பாட்டுல தான் இருந்துச்சு. ஏன்னா யோவான்ங்கிறவர் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை வந்து அறிவிக்கிறதுக்காக இருக்கக்கூடியவர். அவர் எழுதின அந்த சுவிசேஷம் வந்து 4வது சாப்டரா வரும். மத்தேயு, மார்க், லூக்கா, அடுத்தது யோவான் அப்படிங்கிற 4வது சாப்டரா வரும். அதுல ஒரு முதல்ல ஒரு 10 வசனங்கள் எடுத்துட்டீங்கன்னா இதுதான் வரும். எப்படி எது வரும்ன்றீங்க? இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை அப்படியே லைனா அப்படியே வரும். அந்த ஒளியை பத்தியே அங்க பேசிட்டே வருவாங்க. அந்த ஒளியை குறித்து தான் சாட்சி சொல்ல யோவான் வந்தான் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் போய் முடியும். பட் ஆதியில வார்த்தை இருந்தது வந்து பழைய ஏற்பாடுல வர்ற மாதிரி இருக்கு. ஆமா, அவர் அந்த பழைய ஏற்பாடை பத்தியே அவர் பேசுறாரு. ஏன்னா அவங்க எல்லாருமே யூத மதத்தை சார்ந்தவங்க. அவங்க எல்லாருமே யூத மதத்தை சார்ந்தவங்க தான். யூத மதத்துல இருக்கக்கூடிய அந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக அதை சரி பண்ணணுங்கிற நோக்கத்துல பிரசங்கம் பண்ணவர் தான் இயேசு கிறிஸ்து. அதனால யூத மதத்துடைய கோட்பாட்டை கம்பேர் பண்ணி அவர் நிறைய இடங்கள்ல பேசியிருப்பாரு. இல்ல, இந்த உயிரோட எழுப்புறது வந்து பழைய ஏற்பாடுல இருக்கா புதிய ஏற்பாடுல இருக்கா? ரெண்டுலயுமே இருக்குங்க. அதுல இருந்த தீர்க்கதரிசிகளும் செஞ்சிருக்காங்க, இவரும் தீர்க்கதரிசிகளாக பார்க்கப்பட்டு இவரும் செஞ்சிருக்கிறாங்க. பழைய ஏற்பாடுல இருக்கிறது, பழைய ஏற்பாட்டுலயும் இருக்குது. நிறைய பேர் தீர்க்க தரிசனம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்ப நம்ம எப்படி அவதார புருஷர்களாக நிறைய பேர் தான் கவனிக்கிறோம். அந்த மாதிரி பழைய ஏற்பாடுகளிலுமே நிறைய பேர் வந்து அவதாரமாக வந்து இந்த உலகத்துக்கு சத்தியத்தை எடுத்து சொன்னதாக யூத மத சம்பிரதாயங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. அதுல இயேசு கிறிஸ்து வந்து அவரு ஒரு அந்த மேசியான்னு சொல்லுவாங்க யூத மதத்துல. அதுதான் கடவுள் அப்படிங்கிறது, மேசியா அப்படிங்கிற ஒரு பேரு. அவர் கடவுளாகவே வராரு, கடவுளே வராரு அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய வருகையை எல்லாரும் நம்பி இருந்தாங்க. ஆனா அதே காலகட்டங்கள்ல தான் அதே இஸ்லாமியத்துல கவனிச்சு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைய வந்து அவங்க கடவுளாக மேசியாவாக பார்த்த கிறிஸ்தவம். ஆனா இங்க அந்த யூதர்கள் பார்த்ததாக சொல்லக்கூடிய கிறிஸ்தவம். ஆனா இஸ்லாம்ல வந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா ஈசா அப்படிம்பாங்க. அங்க இயேசுன்னு சொல்றது இவங்க ஈசான்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க எல்லாம் வந்து இறை தூதன்கிற நிலைமையில தான் வச்சிருப்பாங்க. கடவுளுக்கு அந்த போஸ்டிங் கொடுத்துருக்க மாட்டாங்க. கடவுளுக்கான அந்த மதிப்பு அங்க இருக்காது. அவரும் ஒரு இறை தூதுவன் தான். முகமது நபி அவரும் இறை தூதுவன் தான், அவரும் கடவுள் அல்ல. கடவுள்ங்கிறது ஒருத்தனே, அவருக்கு நிகர் யாரும் கிடையாது. இவங்க எல்லாருமே கடவுள் கிடையாது, எல்லாம் கடவுளுடைய சுவிசேஷங்களை அறிவிப்பதற்காக வந்தவர். இறுதி தூதர் தான் வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியம் சொல்லும். அவங்க ஒரு சாதாரண ஒரு மனிதன் நிலைமையில நம்மள மாதிரி பிறந்து வந்தவங்களை அவங்க இறைவனாக ஏற்கிறது கிடையாது. இறைவன்கிறது நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மனிதனுடைய அந்த தன்மையை தாண்டி அவர் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கக்கூடியவர், சுப்ரீம் பவரா இருக்கக்கூடியவர்னு அந்த இஸ்லாமியம் நம்புது. அதனால அவருக்கு நிகராக இன்னொரு மனிதன் அவங்க வைக்கிறது கிடையாது. அதனால அவங்க இதுல வேற ஒரு உருவ வழிபாடுங்கிறதும் கிடையாது. ஆனா இங்க கிறிஸ்தவத்துல அது மேசியா வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு பழைய ஏற்பாட்டுல இருந்ததுனால அந்த மேசியா இவர் தான், அந்த இறைவன் இவர் தான் அப்படிங்கிற நம்பிக்கை அங்க ஏற்பட்டுருச்சு. இப்போ இயேசுக்கு அப்புறம் 400 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த பைபிள் அதெல்லாமே வந்திருக்கு. இந்த 400 வருஷம் கேப்ல ஒண்ணுமே கிடையாதான். அதுக்கப்புறம் தான் முஸ்லீம் வந்திருக்கு. இருந்தது எல்லாருமே வந்து அவங்கவுங்க எழுதின, இப்ப மத்திய எழுதின சுவிசேஷம் தனியாக இருந்தது, மார்க் எழுதின சுவிசேஷம் தனியாக இருந்துச்சு, லூக்கா எழுதின சுவிசேஷம் தனியாக இருந்தது, யோவான் எழுதினது தனியா இருந்தது, பவுல் அப்போஸ்தலர் எழுதினது தனியா இருந்தது, பிலிப்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய செயின்ட் பிலிப்புங்கிறவர் எழுதினது தனியாக இருந்துச்சு, அப்புறம் கொரிந்தியர் எழுதினது தனியாகவே இருந்துச்சு. எல்லாம் தனித்தனியாக இருந்ததா இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒன்று திரட்டி ஒரு புஸ்தகமாக செய்யறாங்க. கான்ஸ்டான்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னர், அவர் யூத மதத்தை சார்ந்தவர். ஆனா அவர் கிறிஸ்தவத்தை ஏத்துக்கிட்டாரு. அவர் ஏத்துக்கிட்டதுனால அவர் ஏத்துக்கிட்ட அந்த மதமானது இன்னமும் வேரூன்றி நல்ல விதமாக வளரணுங்கிற நோக்கத்துல அவர் என்ன பண்ணாருன்னா இதை ஒரு மதமாக மாற்றமடைய செய்யணும், இதை எல்லா இடங்களிலும் இந்த சுவிசேஷத்தை பரப்பணுங்கிறதுக்காக வேண்டி அந்த எழுதின அத்தனை சுவிசேஷத்தையும் ஒன்று திரட்டி புதிய ஏற்பாடாக இணைக்கிறாங்க. அதே சமயம் யூத மத கொள்கைகளை சொல்லக்கூடிய அந்த ஏற்பாடுகளையும் பழைய ஏற்பாடாக இணைக்கிறாங்க. ஏன்னா அதுல இருந்துதான் இவங்களை இதுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி
அந்த பழைய சம்பிரதாயமும் பிளஸ் புது சம்பிரதாயம் இரண்டையும் இணைத்தே ஒரு புஸ்தகமாக கொண்டு வர்றாங்க. ஏன்னா அப்பதான் அதுல இருந்து இவங்களை இங்க கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த காலத்துல பேப்பர் பென்சில்லாம் கிடையாது, தோல் சுருள தான் எழுதி வச்சிருந்தாங்களா, தோல் அது பண்ணி எழுதி வச்சிருக்காங்க. இப்ப வெளிப்பாடுன்னு வரும் பைபிள், கடைசி வெளிப்பாடுன்னு வரும் பாருங்க, வெளிப்பாடுகள். அந்த அந்த வெளிப்பாடுகள் இந்த கான்செப்ட் வருதா, உயிர் தெழுதல்? அது வந்து என்னன்னா, ஒருத்தருக்கு ஒரு ஏதோ ஒரு காட்சி தோற்றம் உண்டாகுது, ரிவிலேஷன் வாங்க, ரிவிலேஷன். ஒரு சொர்க்கம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு காட்சி அவருக்கு ஏற்படுது. நாட்கள்ல இந்த கலியுகம்னு சொல்லக்கூடிய இடத்துல அங்க என்னென்ன தொந்தரவுகள் வரும், அங்க என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிற ஒரு வெளிப்பாடு அவருக்கு வருது. அந்த நேரத்துல இறைவனானவர் இரண்டாம் வருகையாக வந்து எப்படி மக்களை காப்பாத்தி கூட்டிட்டு போறாரு அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு அவருக்கு உண்டானதாக எழுதப்பட்டிருக்கும். அதுலதான் வருதுன்னு நினைக்கிறேன். அதுல எல்லாமே அது தத்துவார்த்தமா தாங்க இருக்கும். பாத்தீங்கன்னா 7 குதிரை அந்த மாதிரி ஏதோ எனக்கு கிளியரா அது எனக்கு நினைவுல இல்ல. அந்த மாதிரி 7 குதிரை இருக்கும், சிம்மாசனம் இருக்கும், அப்படி எல்லாமே இருக்கும். அது எல்லாமே ஒவ்வொரு தத்துவார்த்தங்களாக இருக்கும். இப்போ நம்ம ஐயா வந்து கவனிச்சு சொல்லிட்டு இருக்கிறாரு இல்லைங்களா, ஒவ்வொரு அவதாரங்களில் இருக்கக்கூடிய தத்துவ விளக்கங்கள், அந்த மாதிரி அதையும் கவனிச்சாங்கன்னு சொன்னா இவங்களுக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தத்துவ விளக்கம் என்னங்கிறது கிளியரா தெரிஞ்சு போயிடும். இப்ப நம்ம இதுல மகாபாகவதத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு ஏக ஸ்தம்பம் நட்டி அதுல 72,000 ரிஷிமார்களை அமரவச்சு பண்ணணும்னு சொல்லும் போது அதுக்கு விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா அது ஏககதி, 72,000 நாடி நரம்புகளும் சேரக்கூடிய இடத்துல அந்த ஏகஸ்தம்பத்தை நிலைநாட்டணும், அது பூர்வ மத்தியத்துல அப்படின்னு ஒரு விளக்கம் வருது. ஆனா அது கதையாக பார்க்கும்போது ஒரு கடலுக்கு நடுவுல ஒரே ஒரு தூணை போட்டு அதுல ஒரு மேடையை போட்டு அதுல 72,000 ரிஷிகளை உட்கார வச்சு இந்த மாதிரி தீர்த்தங்கள், சப்த தீர்த்தங்கள்லயும் நீராடிட்டு வர்றது, அந்த மாதிரி எல்லாம் லைனா அந்த கதைகள்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதுல சரஸ்வதி தீர்த்தம்ங்கிறது யாரும் காண முடியாத தீர்த்தம், எல்லாரும் தூங்கும் போது வரக்கூடியது அப்படின்னா அது சமீரணன்னு சொல்லக்கூடிய கதியை அங்க சொல்லி வச்சிருப்பாங்க, சரஸ்வதி. இப்படி எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு தத்துவம் இருக்கும். அது போல நீங்க சொன்ன அந்த வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதிய ஏற்பாடுடைய இறுதி அந்த சாப்டர்லையும் கூட அந்த வெளிப்படுத்தின அந்த இதுக்கு பின்னாடி, அந்த எக்ஸாம்பிளுக்கு பின்னாடி ஒரு தத்துவ விளக்கம் இருக்கும். அது அனுபவஸ்தர்கள் அதை படிச்சாங்கன்னா டக்குன்னு அதை கேதர் பண்ணிடுவாங்க, இது இந்த நிலைமையில இருந்துச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்க. நன்றி, சந்தோஷம் சந்தோஷங்க, ஆத்ம நமஸ்காரங்க ஐயா. இப்போ இந்த பகுதியை நிறைவு பண்ணிக்கலாம் நம்ம. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.